ஃபுல் ஸ்கிரீன்ல தெரியுதுங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது ஆயுர்வேதத்தினுடைய அடிப்படை, பேசிக்ஸ் ஆஃப் ஆயுர்வேதா. ஸோ ஆயுர்வேதத்தை பத்தி இப்ப நான் மேலோட்டமாக நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொன்னேன். இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உள்ள ஃபர்தரா போறதுக்கு ஈஸியரா இருக்கும். ஓகே. ஆன்டிகுட்டி அப்படின்னா ஆன்டிக் அப்படின்னா ஓல்டு, வெரி ஓல்டு சிஸ்டம் இது. ஆயுர்வேதம்ன்றது ரொம்ப ஒரு ஓல்டான, மிகவும் பழமை வாய்ந்த, தொன்மையான சிகிச்சை முறைகள்ல ஒரு பிரதான சிகிச்சை முறையாக இந்த இதை பார்க்கிறோம். அதனாலதான் வந்து என்னது ஆன்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது அதாவது உலகம் தோன்றிய காலத்தில், முதல் உயிர் தோன்றிய காலத்தில் மனிதனாக உருவகம் பெற்ற காலங்களில் இருந்து ஆயுர்வேதம் அப்படின்றது புழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் போதும், வேதங்களில் இதனுடைய குறிப்பீடு எப்ப இருந்து இருக்குதுன்னா ஒரு 5000 வருஷம் பிசி, அதாவது 5000 இயர்ஸ் பிஃபோர் கிரைஸ்ட் வந்து இது வந்து ஸ்கிரிப்சர்ஸ்ல வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்கிரிப்சர்ஸ்ல நோட் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? இதை வந்து என்ன சொல்லுவோம்னா இனிஷியலா வந்து பிரம்ம ஸ்மிருதா அப்படின்னு சொல்லுவோம். பிரம்ம ஸ்மிருத்வா அப்படின்னு சொல்லுவோம். பிரம்ம ஸ்மிருத்வா அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, படைப்பு ஏற்பட்ட போது உருவாக்கப்பெற்ற மிகவும் முக்கியமான ரகசியமான ஒரு குறிப்பு. இந்த உயிரினங்களை மேன்மைப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட ஒரு குறிப்பாக பிரம்ம ஸ்மிருத்வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 5000 வருஷத்துக்கு முன்னால இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக நூல்கள்ல வந்து இது எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதர்வண வேதா அப்படின்னு சொல்லுவோம். அதர்வண வேதா ஆயுர்வேதத்துல மிகவும் முக்கியமானது அதர்வண வேதா, ஆயுர்வேதா, அடுத்து உபவேதா. இதுல ஆயுர்வேதத்தை மட்டும்தான் நம்ம வந்து மருத்துவ ரீதியாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். பட் இது எல்லாமே வந்து ஒரு ஆயுர்வேதம் ஆயுர்வேதம்ன்றது வந்து மிகவும் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இது முக்கியமான எந்த தொகுப்பில் இருந்து இது எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதர்வண வேதா, சாம வேதா, ரிக்வேதா, எதுர்வேதா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுல அதர்வண வேதால இருக்கக்கூடிய இந்த ஆயுர்வேதம் மிகவும் முக்கியமானது. இதையும் தொடர்ந்து வந்து உபவேதா அப்படின்றதும் இருக்கிறது. அதை எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். அப்ப இந்த ஆயுர்வேதத்தினுடைய ஒரு சிஸ்டமடைஸ்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இது கத்துக்கணும் இந்த முக்கியமான பகுதிகளாக மருத்துவர்களுக்கும் சிகிச்சையாளர்களுக்கும் சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கும் மிகவும் தெரிவிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு எப்ப இருந்து இது ஆரம்பமாகுது இந்த ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆயுர்வேதமும் உபவேதமும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, பிஃபோர் கிரைஸ்ட் 1000 இயர்ஸ் பேக். சரிங்களா? இது வந்து சிஸ்டமைடைஸ் பண்றாங்க. இது இப்படித்தான் சிகிச்சை முறைகளாக கொடுக்க வேண்டும் அப்படின்றத. ஓகே. இப்ப ஆயுர்வேதம்னா எப்படி இதை பிரிக்கலாம்? நான் சொன்ன மாதிரி ஆயு பிளஸ் வேதா. ஆயுனா லைஃப், வேதா அப்படின்னா நாலேஜ், எந்த அளவுக்கு அறிவை பெற்று இருக்கிறோம் அப்படின்றது. இது வந்து ஒரு ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் ஹீலிங் இல்லையா? உடலை குணப்படுத்தக்கூடிய ஒரு அறிவியல் மற்றும் ஒரு கலையாக இது பார்க்கப்படுகிறது. சரிங்களா? இன்னும் இதை வந்து தெளிவாக சொல்லணும் அப்படின்னா டு நோ அபவுட் லைஃப், வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு நூல் அப்படின்னு தான் இதை வந்து சொல்லணும். இதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன் விச் லுக் ஆஃப்டர் த வெல்ஃபேர் ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் இன் பர்டிகுலர் அண்ட் இன் ஜெனரல். முழுமையாக மனித உயிரினத்தை மேன்மைப்படுத்துவதற்காக யார் ஒருவர் பார்க்கிறாரோ அவரே வந்து ஒரு சிறந்த ஆயுர்வேத சிகிச்சையாளராக இருப்பாங்க. வித் ரெகார்ட் டு தேர், இதை டிஃபைன் பண்றது பிசிக்கல், ஒன்னு பாடி, இன்னொன்னு மென்டல். சரிங்களா? மனநிலைகளில். அடுத்தது சோசியோ கல்ச்சுரல் அப்படின்னா என்ன, சமநிலைகளில் எல்லா மனிதர்களுடையும் பழகக்கூடிய தன்மையாக மனநிலைகளை கொண்டு வருவது. அடுத்து ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங். ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங்னா ஆன்மீக தேடல் அப்படின்னு வெளியில போய் தேடுறது இல்ல, உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய ஆன்மீக பயணத்தில் அவர் பயணிக்கக்கூடிய ஒரு நிலைகளில் அவரை கொண்டு வருவது அப்படின்றதுதான் வந்து இந்த டெபினிஷனாக அதில் வந்து நம்ம ஆயுர்வேதத்துல பார்க்கிறோம். ஓகே. சரி. இப்போ வாட் இட் இஸ் நாட். ஆயுர்வேதம்னா என்ன என்ன ஆயுர்வேதம்னா இது ஆயுர்வேதம் இல்லை. ஆயுர்வேதம் பற்றிய பலவிதமான தவறான புரிதல் கருத்துகள் நம்மளிடையே இருக்கும். அதை நீங்க புரிதலா தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப ஆயுர்வேதம் அப்படின்னா ஹெர்பல் மெடிசின் அப்படின்னு நம்ம சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆயுர்வேதம் அது நாங்க மூலிகை மருந்துங்க அப்படின்பாங்க. இட் இஸ் நாட். ஆயுர்வேதம்ன்றது மூலிகை மருத்துவம் கிடையாது இல்லையா? இது வந்து ஒரு குழுவினர்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு மருத்துவ, இவங்க வந்து யாரு அப்படின்னா நாடோடி மாதிரி அங்கிட்டு போயிட்டு மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு குழுவை சேர்ந்தவர்கள் இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கிடையாது. சரிங்களா? சோ ஃபோக் மெடிசனும் கிடையாது. இது பிலீஃப் சிஸ்டம். இது வந்து ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்றவங்க உண்டு. இது நம்பிக்கை அப்படின்னா இது நம்பிக்கை கிடையாது. இது மருத்துவம், இது அறிவியல். சரிங்களா? இது ஒரு கலை அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்தோம். அப்ப பிலீஃபும் கிடையாது. இது ஒரு மாற்று மருத்துவ முறை அப்படின்னு சொல்லி
இன்றைய காலகட்டங்களில் ஆயுஷே வந்து மாற்று மருத்துவம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது மாற்று மருத்துவம் கிடையாது. இது பிரதான தொன்மையான, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு அற்புதமான சிகிச்சை முறை. ஓகே, இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் இப்ப நான் மாத்துறதெல்லாம் மாறுது உங்களுக்கு தெரியுது இல்ல? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிருங்க. ஏன்னா இதெல்லாமே வந்து நான் ஸ்கிரீன் இப்ப மாத்திக்கிட்டே இருக்கேன். ஓகே, இதனுடைய ஸ்கோப் அப்படின்னு சொல்றோம்ல, இதனுடைய வளர்ச்சி, இதனுடைய இது பிரதிபலிப்பு எந்த மாதிரி இருக்கும் எதிர்காலங்களில் அப்படின்றதுதான் ஸ்கோப். அப்ப இதனுடைய ஸ்கோப் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகவும் அதிகமான ஸ்கோப், வைடர் ஸ்கோப். சரிங்களா? இது வந்து இதுதான் லிமிடேஷன்ன்றது கிடையாது ஆயுர்வேதத்துல. அப்ப இது வந்து ஃபார் அண்ட் வைடு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ ஆயுர்வேதம் வந்து மேஜர் டிவிஷன்ஸ் வந்து நிறைய அன்னைக்கு வந்து பறந்து விரிந்து வளர்ந்து விட்டது. ஆயுர்வேதத்துல நிறைய பிரான்ச்சஸ் இன்னைக்கு வந்து வந்துருச்சு. அதான் வந்து மேஜர் டிவிஷன்ஸ் ஆஃப் ஆயுர்வேதா டெபிக்ஸ் திஸ் அப்படின்றத சொல்றோம். ஃபார் அண்ட் வைடா பறந்து விரிந்து என்று வளர்ந்திருக்கிறது அப்படின்றது. இது வந்து மனிதனுக்கு மட்டுமே வந்து சிகிச்சைகளை கொடுப்பதற்காக ஆயுர்வேதம் கிடையாது. ஆயுர்வேதம்ன்றது அன்னைக்கு வந்து முதல்ல 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த ரிஷிகளும் முனிவர்களும் இந்த ஆயுர்வேதத்தை வந்து மனிதனுக்கு மட்டும் கிடையாது, விலங்குகளுக்கும் கொடுத்தார்கள். அதே சமயம் வந்து செடி கொடிகளை நோய் தீர்ப்பதற்காக அந்த செடி கொடிகளுக்கும் கொடுத்தாங்க. அப்ப ஆயுர்வேதா அப்படின்றது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ், மனிதர்களை சிகிச்சை அளிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தொகுப்பு வைத்திய முறையாக தொன்மையாக பழமை காலங்கள்ல இருந்தது வந்து ஆயுர்வேதம். அப்ப ஹியூமன்ஸ் மனிதனை சிகிச்சை அளித்தால் அதற்கு பெயர் வந்து ஆயுர்வேதம். அதே இது மிருகங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறோம்னு வைங்க, அதுக்கு பேர் என்னன்னா கவாயுர் வேதா அப்படின்னு சொல்லுவோம். கவாயுர் வேதா அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம வந்து நிறைய இடங்கள்ல பாக்குறோம், ஏதாவது ஆயுர்வேத ஷாப்ல போய் மெடிசின் வாங்கி கொடுங்கன்னா அந்த மெடிசன் ஆயுர்வேத மெடிசின்ஸை வாங்கி, ஆயுர்வேதன்றது ஹியூமன் கன்செப்ஷனுக்கு உள்ளது, அதை கொண்டு போய் மிருகங்களுக்கு கொடுக்க முடியாது. கவாயுர்வேதா கவாயுர்வேதா ப்ரிப்பரேஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுல. அப்ப கவாயுர்வேத வேதாவாக இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன்ஸ் தான் நம்ம மிருகங்களுக்கு கொடுக்க முடியும். சரிங்களா? இப்ப அதே மாதிரி வந்து செடி கொடிகளுக்கு கொடுக்க பாருங்க, அது வந்து என்ன விருக்ஷாயுர்வேதா அப்படின்னு சொல்லுவோம். விருக்ஷாயுர்வேதா. அப்ப ஆயுர்வேதத்துல மொத்தம் 3 பிரான்ச்சஸ் இருக்கு. அப்ப இந்த 3 பிரான்ச்சஸ்ல நம்பர் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆயுர்வேதம். ஆயுர்வேதம்ன்றது மனிதர்களை சிகிச்சை கொடுப்பதற்காக. கவாயுர்வேதா அப்படின்றது வந்து மிருகங்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய முறை. அடுத்து விருக்ஷாயுர்வேதா அப்படின்றது செடி கொடி தாவரங்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய முறை. இப்ப இதனுடைய பிரான்ச்சஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டிஎன்ஒய்பி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஸ்டின் இதுல இருந்து வரும் கண்டிப்பா. டிஎன்ஒய்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரச்சனை கிடையாது. டிஎன்ஒய்பி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அப்பியர் ஆனவங்களுக்கு டாக்டர்ஸ் தான் கொஸ்டின் எடுப்பாங்க. இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்பாங்க. இதுக்கு வந்து ஒரு புக்கை நம்ம வந்து பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கவும் முடியாது. அதனால நான் வந்து இதை சிம்பிளிஃபைடா நான் எடுத்து வச்சிருக்கேன். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா எழுதி பாஸ் பண்ணிடலாம். சோ இதனுடைய பிரான்ச்சஸ் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1 காய சிகிச்சா அப்படின்னு சொல்றோம். சிகிச்சை அப்படின்றோம், சிகிச்சா அப்படின்றது சான்ஸ்கிரிட் வேர்டு. அப்ப காய சிகிச்சா அப்படின்றது என்ன? சிகிச்சை. சிகிச்சை தான். காய சிகிச்சை அப்படின்னா ஜெனரல் மெடிசன். நம்ம சொல்றோம்ல எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ், ஜெனரல் பிசிஷியன், அது மாதிரி காய சிகிச்சா அப்படின்றது வந்து ஜெனரல் மெடிசன். பால சிகிச்சா, பாலா அப்படின்னா பீடியாட்ரிக்ஸ், குழந்தைகளுக்கானது. பால சிகிச்சைன்றது பீடியாட்ரிக்ஸ். கிரக சிகிச்சா அப்படின்றது டெமனாலஜின்னு பாங்க. கிரக சிகிச்சை அப்படின்னா கிரக நிலைகள் சரியில்லை, தீய சக்தி வீட்டுக்குள்ள வந்துருச்சு, தீய நிலைகளை வந்து ஓட்டுறோம் வைக்கிறோம் இல்லையா. கிரக சிகிச்சா அப்படின்றதும் வந்து ஒரு ஆயுர்வேத மருத்துவர் வந்து கத்துக்குவாங்க. தீய சக்திகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ரிச்சுவல்ஸ் பரிகாரங்கள் செய்யணும் வைக்கணும் அப்படின்றதையும் ஒரு ஆயுர்வேத மருத்துவர்களுக்கு இது ஒரு பாடத்திட்டத்தில் உண்டு. கிரக சிகிச்சா அப்படின்றது. அப்ப கிரக சிகிச்சைனா என்னது? டெமனாலஜி அப்படின்னு. கண்ணுக்கு தெரியாத மாயைகள், கண்ணுக்கு தெரியாத ஆற்றல், இவை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளில் இருந்து மனித உயிர்களை காப்பாற்றுவது எப்படி அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். சோ அதை வந்து என்ன சொல்றோம்? கிரக சிகிச்சா அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா உருத்வாங்க சிகிச்சா அப்படின்னு. உருத்வாங்கா சிகிச்சா அப்படின்னா இஎன்டி, ஏர், நோஸ் அண்ட் த்ரோட், இந்த ரீஜன்ஸ் இஎன்டி சொல்றோம்ல. இஎன்டி அண்ட் ஆப்தமாலஜி, கண், கண், காது, மூக்கு, தொண்டை நிபுணர் அப்படின்னு சொல்ற மாதிரி உருத்வாக சிகிச்சா அப்படின்னு சொல்லுவோம். உருத்வாக சிகிச்சா அப்படின்னா இஎன்டி அண்ட் ஆப்தமாலஜி. சரிங்களா? அடுத்து சால்ய சிகிச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. சால்ய சிகிச்சா அப்படின்னா சர்ஜரி. சர்ஜரியும் உண்டு ஆயுர்வேதத்துல. அப்ப சால்ய சிகிச்சான்னா சர்ஜரி, அறுவை சிகிச்சை நிபுணர், இதை வந்து சிறப்பாக செய்யக்கூடியவங்க. அடுத்து வந்து தம்ஷ்ர சிகிச்சா அப்படின்னு. தம்ஷ்ர சிகிச்சா அப்படின்னா
டாக்ஸிகாலஜி இல்லையா? ஒருத்தர் விஷம் குடிச்சிட்டாருன்னா அந்த விஷத்துக்கு முறிவு மருந்து எதை கொடுத்து அவரை காப்பாத்துறது அப்படின்றதுதான் வந்து தம்ஷ்திர சிகிச்சா அப்படின்னு. தம்ஷ்ர சிகிச்சான்னா டாக்ஸிகாலஜி. அடுத்து ஜர சிகிச்சா. ஜர சிகிச்சான்னா ஜெரியாட்ரிக்ஸ். ஜெரியாட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னா வயது முதியோர்களை நாம் வந்து எப்படி வந்து நோய் நிலைகள்ல இருந்து மீட்டெடுக்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் ஜர சிகிச்சா அப்படின்னு. வயதானவர்களுக்கு வரக்கூடிய நோய் பட்டியல்கள், அதிலிருந்து அவர்களை எப்படி பாதுகாத்து அவர்களை பேணி பாதுகாக்கணும், அவர்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்கணுன்றது வந்து ஜெரியாட்ரிக்ஸ். இந்த ஜெரியாட்ரிக்ஸ் பத்தின ஒரு பிரான்ச் வந்து ஜர சிகிச்சா அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து விஷ சிகிச்சா. விஷம் அப்படின்னா விருட்சம். விருட்சம் அப்படின்னாலே வந்து எதை குறிக்கும் அப்படின்னா ஆப்ரோடிசியாக் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ரோடிசியாக் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா என்ன சொல்றது, ஆப்ரோடிசியாக் அப்படின்றது வந்து அந்த அட்ராக்ஷன் இல்லையா, அட்ராக்ஷன் அண்ட் செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் இல்லையா. ஆப்ரோடிசியாக்ன்றது வந்து பாதி பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்திய வாழ்வுல வந்து அவ்வளவோ ஆர்வம் இல்லாம இருப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்க பாடிக்குள்ள நடந்திருக்கக்கூடிய பல இன்ஃபர்டிலிட்டி, இம்பார்ட்டன்சி அப்படின்றதையும் தாண்டி மனோரீதியாக ஏற்பட்டிருக்கிற காரணமாக, பாதிப்புகளின் காரணமாக அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ரோடிசியாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கையாக எழக்கூடிய இந்த ஒரு உணர்ச்சி, காம காம உணர்ச்சி அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் வந்து ஆப்ரோடிசியாக். இது வந்து விஷ சிகிச்சா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் மெயின் பிரான்ச்சஸ். வாட் ஆர் த ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சஸ்னா இந்த பிரான்ச்சஸ்லாம் இருக்குது எதுல, ஆயுர்வேதா. ஓகே, இப்ப அடுத்தத இப்ப எய்ம்ஸ் ஆஃப் ஆயுர்வேதா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஆயுர்வேதத்துக்கு ஒரு எய்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ம் என்ன அப்படின்னா ப்ரொமோஷன் ஆஃப் ஹெல்த். ஆயுர்வேதத்துல ஃபர்ஸ்ட் எய்ம் என்ன, ஆயுர்வேதத்துல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் ஹெல்த். ஆரோக்கியத்தை வந்து முதல் நிலையில முன்னிலைப்படுத்துவது. அடுத்ததுதான் வந்து பிரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ். சரிங்களா? நோயை வந்து தடுக்கிறதுன்றது இரண்டாவது. முதல்ல உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுதல் அப்படின்றத முன்னிலைப்படுத்துறது தான் ஆயுர்வேதத்தினுடைய ஃபர்ஸ்ட் எய்ம். இதை எல்லாம் யோசிக்கணும். பை அடாப்டிங் பிரிவென்டிவ் லைஃப் ஸ்டைல் ஃப்ரம் சைல்ட்ஹுட். குழந்தை பருவத்துல இருந்தே எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது இல்லையா. அதே மாதிரி என்னென்ன பருவ நிலைகள் மாற்றத்திற்கு நாம் உடலை எப்படி நாம் வந்து தயார்படுத்தி கொண்டு அதற்கு ஏற்றவாறு நாம் மாறிக்கொள்ள வேண்டும் உணவு நிலைகளில் இல்லையா. இது எல்லாத்தையும் முறையாக நாம் சுத்திகரிக்கிற உடல்ல வந்து முக்கியமானது பிளட் தான். ஸோ ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய முக்கியமான ரத்தத்தை வந்து பியூரிஃபைடு ஃபார்ம்ல வச்சுக்கிட்டோம்னா நோய் வந்து வராது அப்படின்றதுதான். அப்ப இந்த பிளட் அப்படின்னு சொல்லும் போதே இதுல ரத்தத்துல வந்து இத ரசவாதம் இல்லையா, இது சாரி ரசவாதம்ட்ட ரச தாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. தாத்துஸ் அப்படின்னா திசுக்கள். ஸோ ரசதாத்து, ரத்த தாத்து. ரசம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா பிளாஸ்மா. ரத்த தாத்து அப்படின்பாங்க. ரத்த தாத்துன்னா பிளட் டிஷ்யூ. இந்த ரசதாத்து, ரத்த தாத்து இது ரெண்டுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆயுர்வேதத்துல. இது கெட்டுருச்சு அப்படின்னா உடல்ல என்ன உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹியூமர்ஸ் உருவாகி இருக்குது. இந்த ஹியூமர்ஸ் ஏன் உருவாச்சு அப்படின்னா அம்மா கழிவுகள் உடல்ல தங்கிருச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, உடல்ல முக்கியமான வைட்டல் ஆர்கன்ஸ் எதுவும் ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கு அப்படின்றத காட்டக்கூடிய. அப்ப ப்ரொமோஷன் ஆஃப் ஹெல்த் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது பிரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ், நோயை வந்து தவிர்க்கிறது. அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கியூரிங் ஆஃப். மூணாவது, ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து ஹெல்த்தை தான் முன்னிலைப்படுத்தணும். ரெண்டாவது நோயை தவிர்க்க வேண்டும், பிரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ். எப்படி பிரிவென்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல், நம்முடைய வாழ்வியல் நோய்க்கூறுக்குள் நாம் சென்று விடாமல் அதை தடுப்பதற்காக நம்ம என்ன பண்ணணும், குழந்தை பருவத்துல இருந்தே நம்ம என்ன பண்ணணும், டெய்லி நாம் பின்பற்ற வேண்டிய நம்முடைய கடமைகள். அப்ப நாம் பின்பற்ற வேண்டிய இந்த கடமைகளை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தினச்சாரியம். தினச்சாரியம் அப்படின்னு சொல்லுவோம். தினச்சாரியத்தை ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டும். தினச்சாரியம்ன்றது என்ன, அதிகாலையில் 5 மணிக்கு எழும்புறது, 5ல இருந்து ஒரு 5:30க்குள்ள ஒரு உடற்பயிற்சி செய்கிறது, ஒரு 5 to 7 மணிக்குள்ள அந்த உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சுட்டு காலை கடன்களை எல்லாம் கழித்து விட்டு இல்லையா 7ல இருந்து ஒரு 9 மணிக்குள்ள காலை சிற்றுண்டியாக இருக்கும்போது இந்த சிற்றுண்டியை முடித்துக்கொண்டு இல்லையா, இந்த மாதிரி தினச்சாரியம் அப்படின்றது இருக்கு. ஆச்சாரியமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இது வந்து ஆயுர்வேதத்தில் அழகாக கொடுக்கப்படும் இல்லையா. தினமும் நாம் செய்ய வேண்டிய கடமை. எதுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, இந்த உடலுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, இந்த மனதிற்கும் இந்த ஆன்மாவிற்கும் நாம் செய்ய வேண்டிய கடமை. அப்ப கடமை தவறிய ஒரு மனிதனால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்ப நாம் தினம் தினம் கடமை தவறி கொண்டுதான் இருக்கும். தினச்சாரியத்தில் முதல்ல நான் சொல்லக்கூடிய தலையான ஒரு
கர்மா எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உடலுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சி. அப்ப உடற்பயிற்சி நம்ம குடுக்குறோமா? காலையில எந்திரிச்சு ஒரு வாக்கிங் போறோமா? இல்ல ஒரு யோகாசனா பண்றோமா? அப்படின்னா கிடையாது. அப்ப இத முடித்துவிட்டு மனதிற்கு நாம் கொடுக்க வேண்டிய பயிற்சி தான் தியான பயிற்சி, மெடிடேஷன். இது 2மே செய்யல அப்படின்னா, நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தவறு செய்து கொண்டு இருக்கிறோம். தினச்சாரியத்திலிருந்து தவறிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்றது. இது தவறும் பட்சத்துல நம்மளுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா, பிரக்ஞா அபராதா. எழுதிக்கோங்க. பிரக்ஞா அபராதா. பிரக்ஞா அபராதான்னா, நீ கடமை உடலுக்கும் உன்னுடைய ஆன்மாவிற்கும் நீ செய்ய வேண்டிய கடமை தவறிய காரணத்தினால் உனக்கு ஏற்படக்கூடிய நோய் நிலைகளை குறிப்பதுதான் என்னது? பிரக்ஞா அபராதா. நீ தவறு செஞ்ச கர்மாவிலிருந்து நீ கெட்ட, அதாவது கர்மா தவறுன, அப்ப அதுக்கு நீ தண்டனை அனுபவிச்சாகணும். அதான் என்னது? பிரக்ஞா அபராதா அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதத்துல சொல்லுவாங்க. சோ எவன் ஒருவன் பிரக்ஞா அபராதாவிற்கு உள்ளே சென்று விட்டானோ அவன் யாரு அப்படின்னா, இஸ் அ ரோகி. ரோகினா யாரு? நோயாளி. பிரக்ஞா அபராதம் செலுத்துபவன் யார் அப்படின்னா, அபராதை, அதாவது உடல்நிலைகளில் ஆரோக்கியத்தை தவற விட்டவன் ரோகி. அப்ப இந்த ரோகி என்ன பண்ணுவான்? பிரக்ஞா அபராதம்ன்ற இந்த அபராதத்தை செலுத்த வேண்டும். சரிங்களா? இப்ப புரிஞ்சிருப்பீங்க. இது தினச்சாரியம். ரித்துச்சாரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தினச்சாரியம், ரித்துச்சாரியம். ரித்துச்சாரியம்னா இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். பஞ்சபூதங்கள் இருக்கு. அதுக்கடுத்து இந்த பிரபஞ்சம் இருக்கு. இந்த பிரபஞ்சம் தன்னுடைய நிலைகளில் இருந்து அதன் பஞ்சபூத ஆற்றல்களில் வெளிப்படுத்தக்கூடிய அந்த கர்மா இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் என்னது? ரித்துச்சாரியம். ரித்துச்சாரியம்னா காலையில சூரியன் உதயம் நேரம் தவறி என்றைக்கும் உதிக்காது. அதே மாதிரி அஸ்தமிக்கிறது நேரம் தவறி என்றைக்கும் அஸ்தமிக்காது. மழை அந்தந்த காலங்களில் பொழியும் இல்லையா? காற்று காற்றடிக்கக்கூடிய காலங்களில் காற்றடிக்கும் இல்லையா? வெயில் அடிக்கக்கூடிய காலங்களில் வெயில் அடிக்கும். பருவநிலைகள் மாறும்போது அங்கும் சமநிலை தவறிவிட்டது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்த்திருப்போம். சம்மர் சீசன், வின்டர் சீசன், ஸ்பிரிங் சீசன், ஆட்டம் சீசன் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? 5 வகையான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் படிச்சிருப்போம். இதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சமகாபூதங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அதனுடைய நிலைகள். அப்ப திருதோஷாசம் அதுக்கும் உண்டு, நமக்கு உண்டு. அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கிறது. அப்ப அந்த நிலைகள் அந்தந்த காலகட்டங்களில் சரியாக நடக்கும். அது கடமை தவறாது. மனிதன் வேணா கடமை தருவான். ஆனா நாம சொல்லக்கூடிய இந்த ரித்துச்சாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச ஆற்றல் எதிலுமே கடமை தவறாது. அப்ப தவறி நடக்குதே. வெயில் காலத்துல திடீர்னு மழை அடிக்குது. மழை காலத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா புயலும் சேர்ந்து அடிக்கிறது. இது எல்லாமே எது அப்படின்னா, அங்கும் சமநிலை தவறிவிட்டது. அப்ப என்ன சொல்றாங்க? அந்த மாதிரி சமநிலை தவறிய நேரங்கள், சரிங்களா, மழை காலங்களில் உன்னுடைய உடல் பாதிப்பை சந்திக்கும். அப்ப நீ அதுக்கு ஏற்றவாறு உன்னை நீ தயார் நிலையில வைத்துக் கொள்ளணும். பிரிவென்ஷன். ஆரோக்கியமாக நீ இருக்க வேண்டும். சமநிலை தவறும் போது, ரித்துச்சாரியம் தவறும் போதும் இல்லையா, நீ தினச்சாரியத்தில் தவறிவிடக்கூடாது. தினச்சாரியம்ன்றது என்னது? உடலை பேணி பாதுகாப்பது. என்ன, மழை பெய்யுது அப்படின்னா மழையில போகக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்னது. சோ அதான் சொல்லுவாங்க பிரிவென்ஷன், லைஃப் ஸ்டைல் பிரிவென்ஷன் அப்படின்றது. அப்ப ரித்துச்சாரியம் தினச்சாரியம்னா என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். கடமை தவறுனா ஒரு மனிதனுக்கு அந்த கர்மா நிகழும். கர்மான்றது என்னது? ஆக்ஷன். அப்ப அதை நான் அனுபவித்தே தீர வேண்டும். சரி, இதெல்லாம் தாண்டி 3வதாக நம்ம எடுக்க வேண்டியது கியூரிங் ஆஃப் எயில்மெண்ட்ஸ். நோய் வந்துருச்சு, ரோகியாக மாறிட்டான், சரிங்களா, தினச்சாரியம் தவறிவிட்டான், பிரக்ஞா அபராதம் செலுத்தி விட்டான், இப்போது ரோகியாக மாறிவிட்டான். இப்ப இந்த ரோகிக்கு ஒரு சிகிச்சையாளர் தேவை. சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு வைத்தியர். அப்ப அவர் என்ன பண்ணணும்? இவரை இந்த நோய் நிலைகள்ல இருந்து இவனை மீட் எடுப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மருந்து கொடுக்கலாம் இல்லையா? உணவை ஒரு லிஸ்ட் பண்ணி டயட் பிளான் கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் வைத்து ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் மூலியமாக அதை சரி செய்யலாம். இதுதான் எய்ம்ஸ். அப்ப எய்ம்ஸ்னா நாளைக்கு டிஎன்ஒய்பி ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ல வாட் ஆர் த எய்ம்ஸ் ஆஃப் ஆயுர்வேதா அப்படின்னா அந்த இடத்துல முடிச்சுட்டு இருக்க கூடாது நான் சொல்லிட்டேன். இப்ப இது கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஹெல்த்தை ப்ரமோட் பண்றது எப்படி எப்படி ப்ரமோட் பண்றது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஹெல்த் ப்ரமோஷன் அப்படின்றது தினச்சாரியத்தை கடைபிடிப்பது. அடுத்து பிரிவென்ஷன் ஆஃப் டிசீசஸ் அப்படின்னு சொல்லும் போது, ரித்துச்சாரியம் மாறுபடும் போது
நம் நிலைகளில் தவறாது இருந்து கொள்ளுதல் இல்லையா, அறிவை வைத்து. அப்ப பிரக்ஞா அபராதா அப்படின்றது நோய் நிலைக்குள் ஒரு ரோகியாக மாறுவது. சோ இந்த நிலைக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? அப்ப நோய் உண்டாயிரும். இப்ப நோய் உண்டாயிருச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். அதுதான் வந்து கியூரிங் ஆஃப் எயில்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கியூரிங் ஆஃப் எயில்மெண்ட்ஸ். அப்ப மருந்து மாத்திரைகளை கொடுப்பது, உணவை பழக்கப்படுத்திக் கொள்வதற்காக நல்ல உணவு நிலைகளை நாம் பரிந்துரைப்பது, இதன் மூலியமாக ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் மூலியமாக இயற்கையாக உடலை வந்து சமநிலைக்கு கொண்டு வருது. அடுத்த ஸ்லைடு மாத்துறேன். இப்ப பேசிக் அப்ரோச்னு ஒண்ணு இருக்குல்ல, பேசிக் அப்ரோச். இப்ப ஆயுர்வேதம் பத்தி நம்ம மேலோட்டமா இப்ப பார்த்துட்டு இருக்கோம். பேசிக் அப்ரோச் ஆஃப் ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆயுர்வேதம் அப்படின்றது உடலை மட்டுமே குணப்படுத்துவதற்காக உருவகம் பெற்ற ஒரு மருத்துவ சிகிச்சை முறை கிடையாது. இது வந்து ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னா என்ன? முழுமையாக உங்களுடைய மனம், உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய உடல், அதுக்கு அடுத்து இந்த உடல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், இது எல்லாத்தையுமே பார்க்கறது தான் வந்து என்னது, இட் இஸ் a whole and holistic மெடிசின் அப்படின்னு சொல்லுவோம் ஆயுர்வேதத்தை. அப்ப ஆயுர்வேதம் வந்து ஒரு சில நூல்களின் அடிப்படையில் தான் வந்து வந்திருக்கணும் இல்லையா? அப்ப அந்த நூல்கள் என்னென்ன, ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக் லிட்ரேச்சர்ஸ் இதுல இருந்து வர்றதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதனுடைய முக்கிய குறிப்புகள் எதுல இருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல கொடுத்திருக்க மாதிரி சாரக சம்ஹிதா அப்படின்ற நூல் ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல் ஆயுர்வேதத்துல. சாரக சம்ஹிதா, சுஷ்ருத சம்ஹிதா, இதுதான் அநேகமாக இருக்கும். சாரகா அண்ட் சுஷ்ருதா, சாரக சம்ஹிதா அண்ட் சுஷ்ருத சம்ஹிதா. அடுத்து வந்து அஷ்டாங்க சங்கிரகா அப்படின்னு, அஷ்டாங்க சங்கிரகா அப்படின்றதும் அண்ட் மெனி அதர் டெக்ஸ்ட் இருக்கு. இது எல்லாமே வந்து வாழ்வியல் பயிற்சி முறைகளை குறிக்கக்கூடியது. அடுத்து வந்து காஷ்யப சம்ஹிதா, மாதவ நிதானம், அடுத்து சரங்கதார சம்ஹிதா அப்படின்ற. நீங்க இத்தனை சம்ஹிதாவை ஞாபகம் வச்சிருக்கீங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் ரெண்ட கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். அது என்னது? சாரக சம்ஹிதா அண்ட் சுசுதா சம்ஹிதா அப்படின்ற இந்த ரெண்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஆயுர்வேத சிகிச்சை முறைகள். இப்ப லைஃப்னா என்ன ஆயுர்வேதம் சொல்லக்கூடியது அப்படின்னா, சரீரம், உடல், இந்திரியா அப்படின்பாங்க. இந்திரியா அப்படின்னா சென்ஸ் ஆர்கன்ஸ், 5 புலன் உறுப்புகள் இருக்கிறது நமக்கு இல்லையா? கண், காது, மூக்கு, செவி, நாக்கு, தோல், இது சென்சரி ஆர்கன்ஸ். அடுத்து மனசு ஒண்ணு இருக்கு, மைண்ட், இது வந்து சத்வா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து சோல் ஒண்ணு இருக்கு, இதை வந்து ஆத்மா அப்படின்னு சொல்லுவோம். இப்ப லைஃப்னா என்ன சொல்லுது ஆயுர்வேதா அப்படின்னா, ஷரீர, இந்திரிய, சத்வ, ஆத்மா அப்படின்னு சொல்லுவோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? சோலு, மைண்டு, சென்சரி ஆர்கன்ஸ், பாடி, இதெல்லாமே சேர்ந்ததுதான் லைஃப் அப்படின்றத ஆயுர்வேதம் சொல்கிறது. சம்யோகா அப்படின்பாங்க. சம்யோகா அப்படின்னா காம்பினேஷன் அப்படின்றது. காம்பினேஷனா இது எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கிறது. இதைத்தான் வந்து என்ன சொல்றோம்? ஜீவிதம் அப்படின்றோம். ஜீவிதம்னா லைஃப். ஒரு லைஃப் எப்படி இருக்கணும்? பாடியோட இருக்கணும், சென்சரி ஆர்கன்ஸோட இருக்கணும், மைண்ட்ஃபுல்லா இருக்கணும், சோல்ஃபுல்லா இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அந்த காம்பினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா சம்யோகா அப்படின்றோம். சம்யோகா இஸ் ஜீவிதம். சம்யோகா இருந்தால்தான் ஜீவிதம். உடம்பு இங்க உச்சமாக இருந்து இல்லையா, புலன் உறுப்புகள் செயல்படாமல், மனது சரியில்லாமல், நம்முடைய ஆன்மா வலுவிழந்து இருக்கும் நிலையில் அது உயிரினமே கிடையாதுன்றான். அது உயிரே கிடையாது, அது ஜீவிதமே கிடையாது, அது சம்யோகாவே கிடையாது. அது என்னது அப்படின்னா, அதுதான் வந்து என்னது? டெமான். டெமான் என்ன முதல்ல பார்த்தோம்ல, டெமான் அப்படின்றது அதுதான். டெமான்றது பேய் இல்லையா? பேய் பிடிச்சிருச்சு உனக்கு இல்லையா, வித்தியாசமா பிஹேவ் பண்றான் அப்படின்றது. சம்யோகாவில் இல்லாத போது, ஜீவிதம் தவறும் போது நோய் நிலைகள், ரோகி வந்து பல்வேறான நிலைகளில் மனது குழப்பத்தில் பல்வேறாக வந்து பிஹேவ் பண்ணுவோம். ஓகே, வாட் இஸ் த பெனிஃபிட் த்ரூ ஆயுர்வேதம்? ஆயுர்வேதத்தின் நலன் என்ன அப்படின்னா, ஒரே வார்த்தை, தீர்க்காயு இல்லையா? ஆயுஷ்மான் பவ, தீர்க்காயுளோட இரு அப்படின்றோம்ல, வாழ்த்துறோம் நம்ம, தீர்க்காயுசோட இருப்பா அப்படின்னு.
இது இங்க சொல்றது சான்ஸ்கிரிட்ல தீர்க்காயு அப்படின்னா லாங்கிவிட்டி ஆஃப் லைஃப், லாங் லைஃப் அப்படின்னு சொல்றோம். இப்போ லாங்கிவிட்டி ஆஃப் லைஃப்க்கு என்ன தேவை அப்படின்றத பார்க்கணும். சதுர்வித புருஷார்த்த சாதகா அப்படின்னு சொல்லுவாங்க. சதுர்வித புருஷார்த்த சாதகா அப்படின்னா முதல்ல தர்மா. தர்மான்னு என்ன? பிராக்டிசிங் ஆஃப் சாக்ரட் ரிச்சுவல்ஸ். நாம் செய்யக்கூடிய ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா? அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்துக்காரங்க அவங்கவுங்க செய்யக்கூடிய அந்த சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்ற வேண்டும். ஏன்னா எந்த ஒரு சடங்கும் எந்த ஒரு சம்பிரதாயமும் தன்னிச்சையாக தோன்றவில்லை. அதன் பின்னால் வந்து ஒரு ஆழ்ந்த அர்த்தமும் ஒரு ஆழ்ந்த வலிமையும் எண்ணங்களால் முன்னோர்களால் உருவாக்கப்பெற்ற ஒன்று. அப்ப அந்த சடங்கு சம்பிரதாயங்களை நாம் மதிக்க கத்துக்கொள்ள வேண்டும். முதல் தர்மம் அதுதான், தர்மா. முன்னோர்கள் விட்டு சென்ற சடங்கு சாங்கியங்களை நாம் மதிக்க வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட். பிராக்டிசிங் ஆஃப் சாக்ரட் ரிச்சுவல்ஸ். அதிகாலையில் எந்திரிச்சு ஸ்நானம் செய்ய வேண்டும். இதுவும் ஒரு சடங்கு தான். சரிங்களா? அதிகாலையில் எந்திரிச்சு ஸ்நானம் செய்யணும்னா எந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்? போய் காலை கடன்களை எல்லாம் முடிச்சு விட்டுட்டு அந்த சூரிய ஒளிக்கு முன்பாக உதயத்திற்கு முன்பாக என்ன பண்ணணும்? ஸ்நானத்தை முடித்து விட்டு, இல்லையா, மனதிற்கு இனிமை தரக்கூடிய அந்த ஒரு மென்மையான தியானத்தை முடித்துக் கொண்டு இறைவனை பிரார்த்தித்து அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய அன்றைய நாளை துவங்க வேண்டும்ன்றதுதான் தர்மம் அப்படின்றோம். அடுத்து வந்து அர்த்தம்ன்ற ஒன்று உண்டு. சடங்கு சாங்கியங்கள்லாம் இப்படி தாண்டா வாழணும் அப்படின்னு முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி விட்டுட்டு போன ஒரு விஷயத்த சடங்கு சாங்கியங்களை நாம் பின்பற்றுகிறோம். தர்மம். சரிங்களா? தர்மம் நிலைத்தது நம்மில். இரண்டாவதாக அர்த்தம். அர்த்தா அப்படின்னு சொல்றோம். அர்த்தம்னா வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் வேணும் அப்படின்னா, அர்த்தம்ன்றது இது எதை குறிக்கிறது? இந்த உலகத்தில் வந்துவிட்டால் எனக்கு பொன் பொருள் இதெல்லாம் தேவை. பேராசைன்றதுக்குள்ள நம்ம போகல. காலையில எனக்கு சாப்பாடு எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்திற்கே உணவு வேண்டும். முடிந்தால் இன்னும் 4 பேருக்கு நான் உதவ வேண்டும். இந்த மாதிரி நிலைகள்ல வந்து ஏர்னிங் அப்படின்றது தேவை. வாழ்வாதாரத்திற்கு ஈட்டுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப ஏர்னிங் ஆஃப் லைவ்லிஹுட். அப்ப கடமைக்கு காலையில எந்திரிச்சதும் வேலைக்கு போகணும். பொருள் ஈட்ட வேண்டும். தன்னுடைய தேவைகளை தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். உன் குடும்பத்துக்கு சம்பாதிக்கல, உன் தேவைகளை நீ பார்த்துக் கொள்வதற்கு உன்னுடைய சம்பாத்தியத்தை நீ செய்து கொண்டு இதைத்தான் வந்து என்ன சொல்றோம்? ஆயுர்வேதத்துல அர்த்தா அப்படின்னு சொல்றோம். தர்மா, அர்த்தா. அடுத்து காமா அப்படின்னு சொல்றான். இப்ப இவன் தர்மம் செய்து விட்டான், அர்த்தா செய்து விட்டான். மூன்றாவதாக காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இனப்பெருக்கம். தன்னுடைய சந்ததியை பெருக்க செய்யக்கூடிய ஒரு செயலை அவன் செய்ய வேண்டும். தர்மம் செய்யவில்லை, அதர்மம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை, அர்த்தமற்ற வாழ்க்கை, வேலை வெட்டிக்கு எதுக்கும் போகாம இருக்கான். அதர்மம் செய்கிறான். சாக்ரட் ரிச்சுவல்ஸ் எதுவும் செய்யறது இல்ல, இல்லையா? இவன் காமத்தினுடன் புணர்ச்சி செய்து ஒரு சந்ததியை உருவாக்குவானே ஏனால் அது வந்து எந்த மாதிரி சமுதாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இழிநிலை சமுதாயமாக இருக்கும். அதை நம்ம ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம், இல்லையா? இந்த ஃபர்ஸ்டே நம்ம பார்த்ததுல வந்து அந்த ட்ரீட் பண்றதுக்கு பேர் வந்து பார்த்தோம், வெவ்வேறு சிகிச்சை முறைகள்ல பார்த்தோம். இதுல கிரக சிகிச்சா அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி கிரக நிலைகளில் உருவாகக்கூடிய அந்த இந்திரியத்தில் உருவாகக்கூடிய அந்த குழந்தைகளை நாம் சிகிச்சை கொடுக்கக்கூடியதான் வந்து இந்த கிரக சிகிச்சா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இது காமா. காமாக்கு அடுத்து வந்து மோக்ஷா. மோக்ஷான்றது என்னது? காமா தன்னுடைய சந்ததியை பெருக்கி விட்டான், தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டு விட்டான் அப்படின்றது கடைசியாக முழுமையடைந்து ஆன்மா வந்து உடலை விட்டு பிரிந்து செல்லுதல். இது வந்து அல்டிமேட் சால்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் வந்து லாங்கிவிட்டி. தீர்க்காயு அப்படின்னா என்ன? தர்மா, அர்த்தா, காமா, மோக்ஷா இது இருக்கணும். இப்ப தாத்துஸ் நான் ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இப்ப உடல்ல வந்து முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் சொல்லி பிரிக்கிறாங்க. 3, 7, 3 அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. முதல் 3 வந்து தோஷாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹியூமர்ஸ். நான் சொன்னேன் பாத்தீங்களா? இது எங்க இருக்குன்னா கவத்தை பொறுத்து மியூட் பண்ணிக்கோங்க. யாரோ மைக் ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ தோஷாஸ்னா ஹியூமர்ஸ். இது 3 தோஷாஸ் இருக்கு. அது என்ன தோஷாஸ்? வாதா, பித்தா அண்ட்
கபா. அதுக்கடுத்து தாத்துஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். திசுக்கள் மொத்தம் 7 திசுக்கள் இருக்கு. ரசதாத்து அப்படின்னா சீரம், பிளாஸ்மா அப்படின்னு சொல்றோம். ரத்த தாத்து பிளட், சரிங்களா? அடுத்து மாம்ச தாத்து. மாம்ச தாத்து அப்படின்னா மசில்ஸ். மேத தாத்து அப்படின்னா கொழுப்பு. அஸ்தி தாத்து. அஸ்தி தாத்து அப்படின்னா வந்து என்னது? நம்மளுடைய எலும்புகளை குறிக்கக்கூடியது அஸ்தி தாத்து. மஜ்ஜா தாத்து அப்படின்றது போன் மேரோ, சரிங்களா? மஜ்ஜா, எலும்பு மஜ்ஜான்னு சொல்ற பாத்தீங்களா, மஜ்ஜா தாத்து. சுக்கர தாத்து அப்படின்றது நம்மளுடைய இனப்பெருக்க மண்டலம், இல்லையா? ஆண் இனப்பெருக்க மண்டலம், பெண் இனப்பெருக்க மண்டலம். இதுதான் வந்து தாத்துஸ்ன்னு சொல்லக்கூடிய 7 நிலைகளில் இருக்கக்கூடிய திசுக்கள் உடல். முக்கியமாக 3 தோஷங்கள், 7 திசுக்கள். அடுத்து 3 மலங்கள். மலங்கள் 3. புருஷா, மூத்ரா, ஸ்வேதா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புருஷா, மூத்ரா, ஸ்வேதா அப்படின்னா உங்களுடைய வேர்வை, உங்களுடைய மலம், உங்களுடைய ஜலம். இதுதான் வந்து நாம் மிக முக்கியமான மலாஸ் அப்படின்னு சொல்லி மார்பிட் மெட்டீரியல்ஸாக கன்சிடர் பண்றோம். அப்ப ஆயுர்வேதம் சொல்லக்கூடியது திரிதோஷ நிலைகளில் இந்த பயாலஜிக்கல் ஹியூமர்ஸ் நான் முதலே சொன்னேன் பாத்தீங்களா, இந்த 7 திசுக்களின் செயல்பாடுகளை பொறுத்து ஏற்படக்கூடிய ஒரு திரிதோஷ நிலைகளின் சமநிலை தருவதனால உண்டாகக்கூடிய நோய்கள். இது வந்து பஞ்சமகாபூதாஸ் பேசிக் 5 எலமெண்ட்ஸ் தியரி நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டும். அதுல இருந்தாலும் அப்ப டைனமிக் பேலன்ஸ் ஆஃப் திரிதோஷாஸ், சப்த தாத்துஸ் அண்ட் திரிமாலா கிரியேட்ஸ் ஹெல்த். அப்போ எவன் ஒருவன் ஆரோக்கியமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரிதோஷங்கள் 3ம் வந்து சமநிலையில் இருக்குமா அப்படின்னா இருக்காது. யாருக்குமே சமநிலைகள்ல வாதம், பித்தம், கபம் அப்படின்றது இருக்காது. ஒண்ணு வாதம் அதிகமா இருக்கும், இல்ல பித்தம் அதிகமா இருக்கும், இல்ல கபம் அதிகமா இருக்கும். ஆனா வெவ்வேறு நேரங்களில் இந்த திரிதோஷங்கள் அதிகப்படியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் தன்மை, சரிங்களா? இரவு நேரங்களில் பாத்தீங்க அப்படின்னா கபம் ஜாஸ்தியா இருக்கும், உறக்கம் நன்றாக வரும். அதிகாலையில வந்து எழுந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா வாதம் இருக்கும், வேக வேகமா செயல்பட வைக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து நண்பர்கள் பாத்தீங்கன்னா பித்தம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனாலதான் உங்களால வந்து ஓடிக்கொண்டே இருக்க முடியும். இது சுழற்சியில வரக்கூடியது. அப்ப அதுக்கு ஏற்றவாறு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உடல்ல வந்து வாத உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்பாக நம்ம அதை பார்க்க வேண்டும். இது 2ஆக பிரிப்போம். ஒண்ணு வந்து பிரகிருதி அப்படின்னு சொல்லுவோம். நாம் பிறந்த போது நமக்கு இருந்த வாத பித்த கபத்தின் அளவீடு. இது தாய் தந்தையரினால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிறந்த பிறகு வாழ்நாளில் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்தோடு நாம் ஒன்றிணைந்து அந்த இதுல டிரான்சாக்சன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, விக்ருதி. விக்ருதின்றது எப்படி வந்து வெளியில வந்து கிளைமேட் கண்டிஷன் மாறுச்சுன்னா உடம்பும் மாறுதோ அதுதான் விக்ருத்தின்னு சொல்றோம். சோ இது வந்து பிரகிருதி, விக்ருதி இதனுடைய நிலைகளை பொறுத்தது. இந்த அப்ப சப்த தாத்துஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 7 தாத்துஸ், 7 திசுக்கள் பார்த்தோம். இந்த 7 திசுக்களும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப அதுல ரொம்ப முக்கியமாக நான் பார்க்கிறது ரசதாத்து அண்ட் ரத்த தாத்து. இந்த ரசமும் ரத்த தாத்து எங்கே உருவாகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மஜ்ஜா தாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு மஞ்சையில உருவாகக்கூடியது. மேத தாத்துன்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு வந்து எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லிவர் உற்பத்தி பண்ணும், போன் மேரோ உற்பத்தி பண்ணும், எல்லோ மேரோல தான் போய் இது ஸ்டோர் ஆகும், இல்லையா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான திசுக்கள். இதெல்லாம் முறையாக இருந்தா கடைசியாக சுக்கிரதாத்துன்னு சொல்லக்கூடிய, இல்லையா, தன்னுடைய சந்ததியை வளர்க்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, ஃபெர்டிலிட்டி அப்படின்றது இருக்கும் இந்த தம்பதி இருக்கு. ஓகே, ஆயுர்வேதத்துக்கு ஹோலிஸ்டிக் அப்ரோச் வந்து முதல்ல பார்த்தோம். மைண்ட், பாடி, சோலை தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. உடலை மட்டுமே அட்ரஸ் பண்றது ஆயுர்வேதம் கிடையாது. ஆயுர்வேதத்துல அப்படி பண்றது மாட்டாங்க, சரிங்களா? அநேக மருத்துவ முறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய ஆயுஷ்ல எல்லாத்துலயுமே வந்து மைண்ட், பாடி, சோல் 3ஐயுமே ட்ரீட் பண்ணுவாங்க. நேச்சுரோபதி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் மைண்ட், பாடி, சோலை ட்ரீட் பண்ணுவாங்க. ஆயுர்வேதம் எடுத்தீங்கன்னாலும் மைண்ட், பாடி, சோல். சித்தா எடுத்துட்டீங்கன்னாலும் மைண்ட், பாடி, சோல். யுனானி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் மைண்ட், பாடி, சோல். ஹோமியோபதி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் மைண்ட், பாடி, சோல். ஆக மொத்தம் ஆயுஷ்ல எல்லாமே மைண்ட், பாடி, சோல். பிற சிஸ்டத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பாடியை மட்டுமே ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ காம்பினேஷன் ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிறப்பின் போது நிர்ணயம் செய்யப்படுகிற தாயினுடைய வாதபித்த கப அளவீடு, தந்தையினுடைய வாதபித்த கப அளவீடு வெளிப்பாடு, தன் நிலைகளில் உடல்நிலைகளில் இருக்கக்கூடியது, அவருடைய இனப்பெருக்க செல்களில் அமையப்பட்டிருக்கக்கூடியது.
இணையும் போது, தாயோட கருமுட்டையோட இணையும் போது உண்டாகக்கூடிய அந்த திரிதோஷ நிலைகளைத்தான் பிரகிருத்தின்னு சொல்றோம். இது வந்து நான் பெர்த் பல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிரகிருதி. விகிருதின்றது காலநிலைகளுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும் பல்ஸ். இப்ப சரீரத்துக்கும் மனசுக்கும் இல்லையா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரீரா அண்ட் மனசிகா தோஷா அப்படின்னு சொல்லுவோம். ஷரீரா அண்ட் மனசிகா தோத்தா அண்ட் மகாபூதா அப்படின்னு சொல்லுவோம். மகாபூதம் அப்படின்றது வந்து பேசிக் எலமெண்ட்ஸ், பஞ்ச மகாபூதாஸ் இல்லையா, பேசிக் எலமெண்ட்ஸ், 5 எலமெண்ட்ஸ். சரீரம் அப்படின்றது உடல், மனசிகா அப்படின்றது வந்து உள்ள இருக்கக்கூடிய மனசு. இந்த மனம் வந்து உண்டாக்கக்கூடியதுதான் ஒரு மனிதனுக்கு குணம். இப்ப வாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திரிதோஷ நிலைகள்ல அந்த கிளாசிபிகேஷன் நான் சொல்லிடுறேன். வாதம் அப்படின்னா ரஜோ குணம் இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். ஆகாசம், வாயு இவங்களுக்கு இருக்கும். சோ பித்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சத்துவ குணம் இருக்கு. பித்தத்துக்கு வந்து சத்துவ குணம் எரிக்கக்கூடியது. இது வந்து அக்னியோட ஒப்பிட்டு பார்ப்போம். ரஜோகுணம், சத்துவ குணம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கபா அப்படின்றது வந்து தமோ குணம் அப்படின்னு சொல்லுவோம். கபா வந்து தமோ குணம் அப்படின்னு சொல்லுவோம். இது மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். பித்தம் வந்து ரஜஸ், வாதம் வந்து சத்துவம். மாத்திக்கோங்க, பவர் பாயிண்ட் மாறி இருக்கு. வாதம் அப்படின்றது வந்து சத்துவ குணத்தை குறிக்கக்கூடியது. பித்தம் அப்படின்றது வந்து ரஜஸ் குணத்தை குறிக்கக்கூடியது. கபம் வந்து தமஸ் குணத்தை குறிக்கக்கூடியது. அப்ப வாதத்தை வந்து ஆகாசத்தையும் வாயுவையும் சேர்க்கிறோம். இதா இருக்கு, ஆகாசம் வாயு சேர்த்துட்டோம். இது வந்து ஆகாசத்தையும் காற்றையும் சேர்த்தால் வாயு இல்லையா, நெருப்பையும் நீரையும் சேர்த்தால் பித்தம், நீரையும் இந்த மண்ணையும் எர்த்து இல்லையா சேர்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து என்னது, கபம். அதான் நம்ம சொல்லணும். இத அப்பா பிருத்வி அப்படின்னு இதுல வந்து எதை கொடுத்துருக்காங்க கபத்துக்கு, சான்ஸ்கிரிட்ல கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க சிம்பிளா புரிதலுக்கு எழுதி வச்சுக்கோங்க. இந்த இதுல வாதம் அப்படின்றது சத்துவ குணம். சத்துவ குணம்ன்றது வந்து கிரியேட்டிவா இருக்கும். ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடியது சத்துவ குணம். அந்த எண்ணத்தை செயலாக்கம் செய்து நடக்க செய்யக்கூடியது ரஜஸ் குணம். அதே எண்ணத்தை வந்து போதும் அப்படின்ற அளவுக்கு நிறைவு செய்யக்கூடியது தமஸ் குணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சத்வ ரஜஸ் தமஸ் குணம் அப்படின்றதான் பார்க்கணும். இப்ப அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா டேஸ்ட் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடியது, அதனுடைய காம்போசிஷன் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னென்ன டேஸ்ட் எல்லாம் இருக்குது, பிளேவர்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மதுரம் அப்படின்பாங்க. இதெல்லாமே வந்து ஆயுர்வேதிக்ல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். மதுரம் அப்படின்பாங்க. மதுரம்னா நீங்க என்னன்னு தெரியாம முடிச்சிருக்க கூடாது. மதுரம் வச்சிருக்கோம். மதுரம்னா ஸ்வீட். இதுல வந்து என்ன இருக்கும், ஸ்வீட்ல வந்து பிருத்வி அண்ட் அப்பா இருக்கும். ஸோ பிருத்வி அப்பான்னா அது என்னது, கபத்தில் வரக்கூடிய வெளிப்பாடு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இருக்கு பாருங்க, அப்பா அண்ட் பிருத்வின்றது எந்த குணம், தமஸ் குணத்திற்கானது. போதும் அப்படின்றத மட்டுப்படுத்தக்கூடியது கபம். சரிங்களா, ஓகே. அப்ப மதுரம் வந்து கபத்தோடு சேர்ந்தது, பிருத்வி அண்ட் அப்பா இல்லையா. ஆம்லா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது நெல்லிக்காய். இது வந்து புளிப்பாக இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பிருத்வி பிளஸ் தேஜா அப்படின்னு சொல்லுவோம். தேஜான்றது எதனோட வருகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த வாதத்தோட வரக்கூடியதுதான் தேஜா. ஓகே. இப்ப அதே மாதிரி லவணா அப்படின்னு, லவணான்றது சால்ட்டி. சால்ட்டினா உப்பு கரிக்கக்கூடியது. அடுத்து திக்தா அப்படின்னு கசப்பு. அடுத்து கட்டு அப்படின்னா பஞ்சன்ட், மிகவும் மிகவும் வந்து ரொம்ப இதா இருக்கு. தேஜான்றது ஃபயர். சரிங்களா, தேஜஸ் அப்படின்ற பாத்தீங்களா ஃபயர். தேஜான்றது ஃபயர். ஜலான்றது நீர். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிருத்வின்றது எது, ஏர். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பான்றது ஆகாசம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து கட்டு அப்படின்றது பஞ்சன்ட். பஞ்சன்ட்னா மிளகா உள்ள போச்சுன்னா நெடி தாங்க முடியாம இருக்கு பாத்தீங்களா, அதுதான். கஷாயா அப்படின்றது வந்து அஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னா போட்ட உடனே சுருக்குன்னு இருக்கும். இது வந்து கஷாயம். இதுவுமே வந்து பிருத்வி பிளஸ் வாயு, இது ரெண்டுமே இருக்கக்கூடியது. இதுல இதை நோட் பண்ணிக்கோங்க, எழுதலன்னா எழுதிக்கோங்க.
ஓகே. இப்ப தோஷங்களுக்கும் ரசாஸ், ரசான்றது என்னது? ரச ரக்த தாத்துஸ் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத நீங்க பார்க்கணும். மதுரா அப்படின்னா, மதுரா அப்படின்றது இனிப்பு. மதுரா, ஆம்லா, லவணா. வாதத்தை சரி பண்ணக்கூடியது இந்த மூன்று. ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து என்ன பண்ணலாம், உங்களுடைய கிளினிக்கல் பிராக்டிஸ்ல மதுரம், ஆம்லா, லவணா இந்த பொடிகளை நீங்கள் வந்து லவணான்றது இந்த கிளாசிபிகேஷன் கீழே நிறைய வந்து மெடிசின்ஸ் இருக்கு. மெடிசின் தான் ப்ரிப்பரேஷன்ஸ். இதை நீங்க கலந்து கொடுத்தீங்கன்னா வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய, வாத நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்ப ஃபிளாட்டுலன்ஸ் இருக்குது, ப்ளோட்டிங், ஸ்டமக் ப்ளோட்டிங் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து இந்த மூன்றையும் நான் வந்து சமநிலைகள் கொடுக்கலாம். இப்படிதான் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுவாங்க. எது ஜாஸ்தியா இருக்கு, எப்ப கொடுக்கணும் அப்படின்னு. அடுத்து வந்து திக்தா, கட்டு, கஷாயா அப்படின்றது எதுக்கு அப்படின்னா கபம். கபம் அதிகமா இருக்கவங்களுக்கு திக்தா, கட்டு, அதே மாதிரி கஷாயம் வந்து கொடுக்கலாம். அதே இது வந்து பித்தம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா கஷாயம், திக்தா, மதுரா இது இது மூணையுமே வந்து சேர்த்து வந்து பித்தத்தை வந்து தணிப்பதற்காக கொடுக்கக்கூடியது. இது எல்லாமே வந்து கஷாயமாக இருக்கிறது, பொடிகளாக இருக்கிறது, டிகாக்ஷன் போட்டு கொடுக்கலாம். நம்ம அவங்க வீட்டிலே அவங்களுக்கே வந்து போய் போட்டுக்கலாம்னு சொல்லி பொடியாகவும் கொடுக்க முடியும். நாடி பாக்குறீங்க, வாதம் அதிகமா இருக்கா, பித்தம் அதிகமா இருக்கா, கபம் அதிகமா இருக்கா பார்த்துட்டு அதுக்கு ஏற்றவாறு நீங்க என்ன பண்றீங்க, இதுல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த முறையான இந்த சுவைகளை கொடுத்து, அறுசுவைகள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி சுவைகளை கொடுத்துனா இது சரி செய்யறது. எத்தனை சுவை இருக்கு? மதுரம் ஸ்வீட்டு, ஆம்லா சோறு, சோறுன்றது என்ன புளிப்பாக இருக்கக்கூடியது, லவணா அப்படின்றது வந்து உப்பாக உப்பு கரிக்கக்கூடியது, திக்தா அப்படின்றது கசப்பு, கத்து அப்படின்றது பஞ்சன்ட்டு, கஷாயா அப்படின்றது அஸ்ட்ரிஞ்சன். அப்ப அறுசுவை. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. இப்ப ரித்துச்சாரியம், ரித்துச்சாரியத்துல சீசன்ஸ் நம்ம பார்க்கணும். என்னென்ன சீசன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிசிரா அப்படின்பாங்க, ஆட்டம் சீசன் இல்லையா? சோ ஆட்டம் சீசன்றது சிசிரா அப்படின்றோம். வசந்த காலம் அப்படின்றோம், ஸ்பிரிங் சீசன் இல்லையா? இங்கே வசந்தா அப்படின்றது. கிரீஷ்மா அப்படின்றது வெப்ப காலத்தை குறிக்கக்கூடியது, சம்மர். வர்ஷா அப்படின்னா ரெய்னி சீசன், மழை காலத்தை வர்ஷா அப்படின்றோம். குளிர்காலத்தை வந்து என்ன சொல்றோம், ஷரத் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்புறம் அதே மாதிரி ஹேமந்தா அப்படின்றது லேட் வின்டர், லேட் வின்டர் ஹேமந்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. இப்ப எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன தோஷங்கள் வந்து ஏற்படலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு சார்ட் இருந்ததை நான் போட்டிருக்கேன். இது வந்து பாடியில ஏற்படக்கூடிய ஹியூமர்ஸ் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுவும் கழிவுகளின் வெளியேற்றம், அதுவும் வந்து இந்த நிலைகள் அதிகமாக காணப்படும். இப்ப தோஷ அவஸ்தா அப்படின்னா வாதமாக இருக்கலாம், பித்தமாக இருக்கலாம், கபமாக இருக்கலாம். இதுல மூன்றுல எது ஒன்று அளவுக்கு அதிகமானால் போனாலுமே அது வந்து என்ன ஆகும், ரோக நிலைகளுக்குள் எடுத்து செல்லும். இப்ப சாயா அப்படின்னா அக்குமுலேஷன், உள்ள வந்து சேர்றது. கிரீஷ்மா அப்படின்றது வந்து சம்மர் சீசன். சம்மர் சீசன்ல பிரபோகா அப்படின்றது எது அதிகமாகும், என்னென்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பித்தம் வந்து வாதம் வந்து கிரீஷ்மா சம்மர் சீசன்ல அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மழை காலத்திலும் வந்து என்ன ஆகும், வாதம் வந்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு, வின்டர் சீசன்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப அக்குமுலேஷன் எந்தெந்த காலகட்டங்களில் எந்த மாதிரி நடக்கும்ன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தா தான் சிகிச்சை கொடுக்கணும். இப்ப சம்மர் சீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேக்கமுறுதல் அக்குமுலேஷன் ஆகும். மழை காலங்கள்ல பாத்தீங்கன்னா அக்ரவேட்டா அதிகமாகும். அதே மாதிரி வின்டர் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா சமமா ஆஃப் ஆயிடும். இதுதான் முக்கியமானது வாதத்தை பொறுத்த வரைக்கும். பித்தத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது போய் ஒரு இடத்துல லாக் ஆகி நின்றுகிட்டே இருக்கு, எல்லா இடத்துலயும் சமமாக இருக்காது. வின்டர் சீசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அதிகமாகும். ஏன்னா உடல் வெப்பத்தை உஷ்ணத்தை உற்பத்தி செய்யணும், அதிகமாகும். அதே மாதிரி வந்து லேட் வின்டர்னு சொல்ற மாதிரி, வின்டர் முடிய போற நேரம், இப்ப டிசம்பர் மார்கழி மாசம் வைங்களேன், மார்கழி முடித்து ஜனவரி வந்து தை பிறக்க வரக்கு முன்னாடி அப்படின்னா லேட் வின்டர். அது அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சமநிலைக்கு வந்திருக்கும், பித்தம் வந்து குறைந்திருக்கும் இந்த நேரங்கள். இது ஏன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்தந்த காலகட்டங்களில் இன்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாதுன்றது தினச்சாரியத்தில் நாம் அனுசரிக்க வேண்டும். அப்படின்னா ரித்துச்சாரியம் நம்மளை பாதிக்காது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மழை காலத்துல வாதம் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்க என்ன பண்ணணும், வாயு சார்ந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும், இல்லைன்னா மேற்கொண்டு அதிகமாகும்.
அது பித்தத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மழை காலங்கள்ல பித்தம் அதிகமாக இருக்கும். அப்ப பித்தம் சார்ந்த அதிகமான காரமான காரசாரமான உணவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் இதுல முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது. அதே மாதிரி ஸ்பிரிங் சீசன்ல வசந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கபம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்ப அந்த நேரத்துல குளிர்ந்த நீரை குடிப்பது இல்லையா, கபத்தை உடலில் சேர்க்கக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது நன்று. இதைத்தான் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். தினச்சாரியமும் ரித்துச்சாரியத்தையும் இணைத்து வந்து நாம எப்படி ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்வது அப்படின்றதுக்கான கால அட்டவணை இது. சோ ஒரு ஆயுர்வேத மருத்துவர் வந்து இதன் அடிப்படையில தான் சிகிச்சைகளை தேர்ந்தெடுப்பாங்க அறுசுவையின் மூலியமாக. சோ அறுசுவை மருந்து அப்படின்றது முதல் நிலைகள்ல அவங்க கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்குள்ள போய் கஷாயம், மிச்சபடி டிகாக்ஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள வந்து மருந்து மாத்திரைகள் கொடுக்கறது இதெல்லாமே அதுக்கப்புறம் தான். ஆனா அடிப்படை என்னமோ அறுசுவைகளை கொண்டுதான் உருவாக்கப்பட்டது இது எல்லாமே சிகிச்சை முறைகள். ட்ரீட்மெண்டோட பிரின்சிபல் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சமநிலை தவறிய திரிதோஷங்களை மீட்டெடுப்பது. அப்ப சமநிலை திரிதோஷங்கள்ல தவறிடுச்சுன்றது எப்படி உங்களால தெரிஞ்சுக்க முடியும்? நம்மளுடைய நடத்தை விதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்கிக் குவாலிட்டி, மைண்ட் வந்து சரியில்லாம இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாதிப்படைஞ்சிருச்சு. இந்த சிச்சுவேஷன் வந்து ஈக்லிபிரியத்துக்கு நம்ம கொண்டு வர்றதுதான் இதனுடைய பிரின்சிபல். சோ இதை எப்படி வந்து நீங்க ஒரு தேக்கமுற்ற ஒரு கழிவை நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னா பியூரிபிகேஷன், சுத்தம் செய்தல். பியூரிபிகேஷன் என்ன அப்படின்னா சோதனா. இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பியூரிபிகேஷன்னா சோதனா. அப்ப சோதனா அப்படின்றது வந்து என்னது? ரிமூவிங் வைசியேட்டட் ஹியூமர்ஸ் பை வே ஆஃப் பியூரிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷியேட்டட் ஹியூமர்ஸ் அப்படின்னா எந்த ஒரு கழிவு அதிகமாக தேங்கி இருக்கிறதோ உடல்ல அதை வந்து என்ன பண்ணணும்? முதல்ல சமமா அதை அமைதிப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றம் செய்த இதை வந்து சோதனா அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நெட்டி சோதனா இல்ல சோதனா, நாடி சோதனா. நாடி சோதனைனா என்னது? நாடி பார்க்கணும் சோதனா இல்லையா? ஓகே. அடுத்து பாலியேட்டிவ்னா சமநிலைப்படுத்துறது. இது வந்து என்னது? சமான சிகிச்சா. சோதனா முதல்ல சோதனை பார்ப்பீங்க, அதுக்கு அடுத்து வந்து என்னது? சமான சிகிச்சா கொடுக்கறது, பாலியேட்டிவ் காம் டவுன் பண்றது. அடுத்து வந்து ஓஜஸ். ஓஜஸ்னா என்ன? நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை நல்லா மிகைப்படுத்தி நல்லா உறுதி செய்வது, அதிகப்படுத்துவது. ஸ்ட்ரென்தனிங் த இம்யூன் சிஸ்டம் இஸ் ஓஜஸ். அடுத்து நிதானா. நிதானா இதை காரணம் ஒரு ரூட் காஸ் ஒன்று ஆரம்பிச்சு விட்டுருக்கும்ல அந்த நோயை. சோ அதை வந்து ட்ரிகரிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரூட் காஸ் ஆர் காசேட்டிவ் ஃபேக்டர் ஆர் த ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்? தவிர்க்க வேண்டும், அவாய்ட் பண்ணணும். அப்ப இதெல்லாம் தான் வந்து பிரின்சிபல்ஸ், ட்ரீட்மெண்டோட பிரின்சிபல். ஒரு நோய் வருவதற்கான காரணம் இல்லையா? காஸ் ஆஃப் டிசீஸ் கால அர்த்த கர்மானம் அப்படின்னு சொல்லுவோம். கால அர்த்த கர்மானம் ஹிணமித்ய அதிமந்திரகா அப்படின்னு சொல்லுவோம் சான்ஸ்கிரிட்ல. அதாவது காலா அப்படின்னா டைம், சீசன். இந்த சீசன் மாறுபடும் போது நோய் உண்டாகும். அர்த்தா சென்சரி ஆர்கன்ஸ், சென்சஸ் அதிகமாக ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனாலும் நோய் உண்டாகும். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சென்சஸ், எந்த மாதிரி ஆப்ஜெக்ட் இந்த சென்சஸ மிகைப்படுத்துது, குறைப்படுத்துகிறது அப்படின்றதுதான் அர்த்தம். சொல்லுவோம் அடிக்கடி, என்னடா அர்த்தம் கெட்ட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. தட் ஷுட் பி அர்த்தா. சென்சரி ஆர்கன்ஸ் ஷுட் பி இன்வால்வ்டு. அடுத்து கர்மா. கர்மான்றது நாம் செய்யக்கூடிய செயல். சோதனை கர்மா. என்னடா எனக்குன்னு சோதனையா வருது. சோதனைன்றது என்னது? நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையும் கர்மா, ஒரு ஆக்ஷனை நாம் செய்து முடித்தல் வேண்டும். இதுதான் வந்து கர்மா, டீடு அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஹீனா அப்படின்னா என்ன? ஹீனான்னா பலகீனம் அடையுது, டெஃபிஷியன்ட் யூஸ். மித்யா அப்படின்னா தப்பும் தவறுமாக நாம் யூஸ் பண்ணக்கூடியது நம்முடைய உடலை. அட்டி அப்படின்னா எக்ஸசிவ், அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தணும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது 24 மணி நேரம். இது வந்து என்னது? அட்டி, நோய் நிலைகள். ஓகே. சோ இதெல்லாம் தான் நோய்க்கு காரணம் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்ததாக எபிடெமிக்ஸ், ஆயுர்வேதிக் அவுட்லுக். சோ ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்கு, ஒரு நோய் வந்து எப்படி அந்த பாப்புலேஷன்ல வந்து பரவுதலாக பரவுகிறது வேகமாக அப்படின்றத எண்டமிக், எபிடெமிக் அப்படின்னு சொல்லி டிசீசஸை கிளாசிபிகேஷன் பண்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கும். விஷியேட்டட் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதை மிகைப்படுத்தக்கூடிய காரணிகள் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்குள் இருக்கும் பட்சத்துல இது வந்து ஒரு எபிடெமிக்காக இருக்கக்கூடியது.
நாளைக்கு அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து நாளைக்கு வந்து அதுவே வந்து ஒரு எண்டமிக் பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். பேண்டமிக்னா உலகளாவாக பரவக்கூடிய, சரிங்களா? இப்போ ஒரு கண்டத்தில் மட்டும் இருக்குன்னா எபிடமிக் டிசீஸ். எண்டமிக் அப்படின்றது ஒரு பாப்புலேஷனுக்குள்ள மட்டும் இருக்கு எண்டமிக், சரிங்களா? இதை நம்ம இதுல பார்த்துட்டு எண்டமிக், எபிடமிக் அண்ட் பேண்டமிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, இது வருவதற்கான இந்த அவுட்லுக் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். துஷித்த வாயு அப்படின்றது மோஸ்ட் பொட்டன்ட் ஃபேக்டர். அதாவது துஷ்ட கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். துஷித்த வாயு. துஷித்த வாயுன்னா தவறான வாயுவை நாம் வந்து பயன்படுத்துவது. ரெண்டாவது துஷித்த ஜலா, கெட்ட நீரில் வந்து ஜலத்துல வந்து கெட்ட நீர்ன்றது எதுவுமே கிடையாது. பட் இருந்த போதும் துஷித்த ஜலா அப்படின்றது வந்து என்ன எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு நீர் அது வைத்திருக்க வேண்டிய முறையான மினரல்ஸ், அதுல இருக்க வேண்டிய தாது உப்புக்கள், அதுல நிறைவாக இருக்க வேண்டிய சத்துக்கள் சொல்ல வேண்டிய நான் சொல்ற கிருமிகளை இல்லையா, நன்மை செய்யக்கூடிய கிருமிகள், இதெல்லாம் இல்லை அப்படின்னா அது வந்து என்ன துஷித்த ஜலா அப்படின்னு சொல்லி சொல்றேன். அடுத்து வந்து என்னது துஷித்த தேசா அப்படின்னா தப்பான ஒரு இடத்துல வந்து வாழறோம். துஷித்த தேசம் அப்படின்னா நான் யாரோட சேர்கிறேன், எந்த ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறேன், இது துஷித்த தேசம். அடுத்து துஷித்த காலா அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்கள் நேரம் பார்த்து செய்யறோம். பாத்தீங்கன்னா இந்தந்த காலகட்டங்கள்ல சாப்பிடணும், உணவு சாப்பிடணும், இரவு உணவு அப்படின்னா ஒரு 5-7 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னா நான் 5-7 வந்து படுத்து தூங்கிட்டு நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு வச்சுக்கோங்க, இது துஷித்த காலம் நிலைகளுக்குள் கண்டிப்பாக எடுத்து செல்லும், சரிங்களா? துஷித்த தேசா அப்படின்றது வந்து என்னது, தப்பான மனிதர்களோடு நான் பழகுகிறேன், என் உடல் நிச்சயமாக கெட்டு போகும். இதைத்தான் வந்து நம்ம சொல்றோம். ஓகே, ரைட். இப்ப அடுத்ததாக ரோகம் அப்படின்றத பத்தி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இதுல ரோக பிரகாரா அப்படின்னு சொல்றோம். ரோக பிரகாரான்றது டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ். என்னென்ன டைப்ஸ் இருக்கு டிசீஸ்ல? சரீரத்துல வரக்கூடியது சரீர நோய்கள் இல்லையா, மனதில் ஏற்படக்கூடியது மனநோய்கள், இதைத்தான் வந்து என்ன சொல்றோம், மனசிக்கா அப்படின்னு சொல்றோம். சரீர ரோகா. அடுத்து மனசிக்க ரோகா அப்படின்னா மனசு கெட்டு போறது, சைக்கிக். நிஜா அப்படின்னா டியூ டு பாடிலி ஃபேக்டர்ஸ், உடல்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சில தாக்கங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய நோய்கள், இது வந்து நிஜா, உண்மை, நிஜம். அகந்துஜா அப்படின்னா வெளியில இருந்து வரக்கூடிய புறக்காரணிகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் நிலைகளை குறிப்பதுதான் அகந்துஜா அப்படின்னு. இப்ப இதற்கான காரணங்கள் என்ன? ஒண்ணு அடிபட்டதுனால ஏற்படலாம், இல்ல ஒரு தொற்றுனால ஏற்பட்டிருக்கலாம், இல்ல தவறுதலான செயல்களினால் ஏற்பட்டிருக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு சாபத்தினால் உண்டாகி இருக்கலாம். சாபம்னா எல்லாரும் விடுறது சாபம் கிடையாது. ஆயுர்வேதம் சொல்றது என்னது, குருமார்களின் சாபத்திற்கு ஆளாக கூடாது. குருமார்களின் சாபத்துக்கு ஆளானவங்க என்ன சொல்லுவோம், அபிஷபா அப்படின்னு. இப்ப இதுல எல்லாமே பாருங்க, காயம் ஏற்பட்டா அபிகதா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இன்ஃபெக்ஷன்னால வருதுன்னா அபிசங்கா அப்படின்னு சொல்றோம். தவறுதலான செயல்களினால் உண்டாகுது அபிச்சரா சொல்றோம். கர்ஸ் ஆஃப் ஹோலி பீப்புள் இங்க யார சொல்றாங்க, குருமார்களை சொல்கிறார்கள். அபிஷப்பான்றது இதுதான். ஆயுஷதி அப்படின்னா ஔஷதின்றது வந்து என்னது, மெடிசின்ஸ். அப்ப சமானம் அப்படின்றது சமான ஔஷதி கொடுக்குறோம் அப்படின்னா அதை சமன்படுத்தக்கூடியது. நோய் நிலைகள்ல உடலை வந்து வாத பித்த திரிதோஷங்களை கொஞ்சம் மட்டுப்படுத்தி அதனுடைய பிரகிருத்தியோடு கொண்டு வரும்போது மீண்டும் உடல் வந்து மீண்டு விடும். அப்ப பாசிஃபைங் சமாமம் இல்லையா. அடுத்து சோதனம் அப்படின்றது வெளியேற்றுவது, சோதன சிகிச்சை. அடுத்து ஸ்வஸ்த ஹிதாக்கரம் அப்படின்னு. ஸ்வஸ்த ஹிதாக்கரம் அப்படின்றது ஹெல்த்தை ப்ரமோட் பண்றது. ஸ்வஸ்தியம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸ்வஸ்திய ஹிதாக்கரம் அப்படின்றது நல்லா ஹெல்த்தை ப்ரமோட் பண்ணக்கூடியது. இதுல என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரசாயன வஜீகரணா அப்படின்னு சொல்லுவாங்க. ரசாயனம்ன்றது வந்து என்னது, இதுல ரெஜுவனேஷன் தெராப்பி. ரசாயனம் அப்படின்றது ரெஜுவனேஷன் தெராப்பி. நல்ல மெடிக்கேட்டட் ஆயில்ஸ் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, பொடிக்கிளி, நவரக்கிளி இதெல்லாம் பண்றதெல்லாம் ரசாயன ரெஜுவனேஷன் தெராப்பி, அதுல வரக்கூடியது. அடுத்து வஜீகரணா அப்படின்றது அப்ரோடிசியாக் தெராப்பி. வஜீகரணான்றது வந்து இது ஒரு தெராப்பி. இது எதுக்காக அப்படின்னா நான் சொன்ன மாதிரி
இந்த ஈடுபாடு, ஐ மீன் காம உணர்ச்சி இல்லாம இருக்கக்கூடியவங்க, குடும்ப வாழ்க்கையில ஈடுபாடு இல்லாம இருக்கக்கூடியவங்களுக்கு அப்ரோடிசியா தெராப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது வஜீகரணா அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இப்ப ரோஹி பரீட்சா எந்த மாதிரி பேஷண்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன். பேஷண்ட்டை வந்து தரிசனம் அப்படின்ற மாதிரி பேஷண்ட் வந்து உட்காரும் போது அவரை மேலோட்டமாக நீங்க பார்க்கும் போது கவனிக்கிறீங்க, இன்ஸ்பெக்ஷன் இது. அடுத்து வந்து பால்பேஷன் சொல்றது ஸ்பர்ஷனா. இப்ப பார்க்கும் போதே அவுட்லுக்ல பார்க்கும் போதே நிமிர்ந்து உட்கார்றாரா, நேரா நடந்து வர்றாரா, மூச்சு வாங்குதா இல்லையா, கண்கள் வந்து சுருங்கி இருக்கிறதா, விருந்திருக்கிறதா, நான் பேசக்கூடியதுக்கு அவர் வந்து செவிசாய்க்கிறாரா, இதெல்லாமே வந்து இன்ஸ்பெக்ஷன்ல நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வருவோம் கொஞ்சம் கொஞ்சமா. துர்நாற்றம் வீசுகிறதா அவர் மீது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து ஸ்பர்ஷனால பால்பேஷன்ன்றது ஒரு இடத்துல வலி இருக்குது அப்படின்னா தொட்டு உணர்தல், அந்த இடத்துல வலிய பால்பேஷன் அப்படின்றது. பட் இது எல்லாத்துக்கும் மேல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்னது, இன்ஸ்பெக்ட் பண்றதுல முக்கியமான இன்ஸ்பெக்ஷன் பல்ஸ் டயக்னாசிஸ், ஆயுர்வேதிக் பல்ஸ் டயக்னாசிஸ். ஓகே, இது வந்து நம்ம பிராக்டிக்கல் கிளாஸ்ல பார்ப்போம் ஆயுர்வேதிக்ல. அடுத்து இன்டராகேஷன்னா பேச்சு கொடுத்து எதனால இந்த நோய் வந்திருக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இதை வந்து என்ன சொல்லுவோம், பிரஷ்னானா. பிரஷ்னனா அப்படின்றது வந்து கலந்து பேசி அவருக்கு இதுவாக இருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்து 8-fold எக்ஸாமினேஷன், அஷ்ட ஸ்தானா அப்படின்னு சொல்லுவோம். 8-fold எக்ஸாமினேஷன். அடுத்து 10-fold எக்ஸாமினேஷன் அப்படின்றது. இதுல வந்து மூத்திர பரீட்சா இதெல்லாமே வரும் இதுல. பட் இது வந்து ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ்க்கு தேவை. நம்ம எந்த விதத்துல இதை வந்து பயன்படுத்த போறது கிடையாது. அஷ்டஸ்தானா, அடுத்து தசவிதா அப்படின்றது. நம்ம பண்றது இன்ஸ்பெக்ஷன், பால்பேஷன், இன்ட்ராகேஷன். ரைட். இப்ப ரோக பரீட்சா, எக்ஸாமினேஷன் ஆஃப் டிசீஸ். நோயை வந்து எப்படி வந்து காரணம் எதனால் வந்துச்சு, நிதானம் இல்லையா. இதை வந்து என்ன சொல்லணும், பஞ்ச லட்சண நிதானம் அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சா அப்படின்னா 5, பஞ்ச லட்சண நிதானம் அப்படின்றது டிசீஸ் எக்ஸாமினேஷன் கண்டுபிடிக்கிறது. எதனால முதல்ல நிதானம் ஏன் வந்துச்சு, எட்டியாலஜி எங்க இருந்து ஆரம்பிச்சது. அடுத்து ரெண்டாவது வந்து பூர்வ ரூபா அப்படின்றது. பூர்வ ரூபான்றது வந்து என்னது, ப்ரீ மானிட்டரி சிம்டம்ஸ். இது வந்து சிம்டம்ஸ் என்னவாக இருக்குது, வெளிப்படுதல், நோய் வெளிப்பாடு இப்படி இருக்கு. மூன்றாவது ரூபம், அதனுடைய ரூபம் எந்த ரூபத்தில் இருக்கிறது, சைன் சிம்டம்ஸ் எப்படி காட்டுகிறது. இந்த நோய் தோன்றுவதற்கு முன்பாக எந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன சிம்டம்ஸ் காட்டுச்சு, வந்த பிறகு அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கிறது, அதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கணும். மூணாவது. அடுத்து வந்து என்னது, உபஷாயான்றது என்னது, கம்பேட்டபிள், நான் கம்பேட்டபிள். கம்பேட்டபிள் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறது, தாங்க முடியாத நிலைகள்ல இருக்கு. இவனை வந்து இந்த நோய் வந்து தாக்கிய பிறகு இவனை வந்து கொலாப்ஸ் ஆக்கிருச்சு, இல்ல அதை வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா கம்பேட்டபிள், நான் கம்பேட்டபிள். இந்த டிசீஸ் வந்து இந்த நோய் கம்பேட்டபிளா இருக்குது, ஓகே ஃபைட் பண்ணக்கூடிய லெவல்ல இருக்கு. ஃபைட் பண்ண முடியாத அளவுக்கு கொரோனா மாதிரி கொலாப்ஸ் பண்ணிருச்சுன்னா நான் கம்பேட்டபிள் டிசீஸ். அடுத்து வந்து சம்பிரப்தி அப்படின்னு. சம்பிரப்தின்னு பேத்தோஜெனிசிஸ், எப்படி வந்து இந்த கிருமி தொற்று கொஞ்சம் கொஞ்சமாக வலுவை அதிகப்படுத்தி கொண்டே போகிறது. ஜெனிசிஸ், பேத்தோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. டிசீஸை எப்படி சமன் செய்வது, மேனிஃபெஸ்டேஷன், அதை எப்படி மீட் அவுட் பண்றது அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. எந்தெந்த மாதிரி நிலைகள்ல அது வந்து நிலை கொண்டு இருக்கும் உடல்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அக்குமுலேஷன், ஒரு பாயிண்ட்ல வந்து அக்குமுலேட் ஆகும். இது வந்து என்ன சொல்லுவோம், சஞ்சயா அப்படின்னு. சஞ்சயான்னா அக்குமுலேஷன். ரெண்டாவது வந்து பிரகோபா அப்படின்னு, அக்குமுலேட் ஆகி அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். கேன்சர் செல் அப்படின்னா ஒரே ஒரு கேன்சர் செல் தான் இருக்கும். இந்த ஒரு கேன்சர் செல்ல சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல செல்ஸ் தான் வந்து வேகமாக வரும். அந்த கேன்சர் செல்ல அழிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நல்ல செல்ஸ் பூராமே அந்த இடத்துல வந்து என்ன பண்ணும், ஒன்று கூடும், அக்குமுலேட் ஆகும். அக்குமுலேட் ஆகி அந்த ஒரு செல்ல, அந்த ஒரே ஒரு கேன்சர் செல்ல தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, லாஸ் ஆஃப் கண்ட்ரோல்ல கண்ணா பின்னான்னு செயல்பட்டு இருக்கும்போது அதை சரி செய்யணுமேன்றக்கா எல்லா செல்ஸும் சுத்தி வந்து நிற்கும். அப்ப சுத்தி வந்து நிற்கும் போது என்ன ஆகும், அந்த இடத்துல ஒரு டியூமர் ஃபார்மேஷன் இருக்கும், இல்ல அப்படின்னா கேன்சரஸ் growth வந்து இருக்கும், புண்ணாகி போய் ரணமாகி கிடக்கும். அதாவது சரி பண்ணணும்னு இருக்காங்க. கேன்சர் இஸ் அன் டிஸார்டர், சரிங்களா, which was rectified by normal cells. கொஞ்ச காலத்துக்கு சுத்தி இருந்து அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். முடியாத பட்சத்துக்கு என்ன ஆகும், அந்த ஒரு செல்லு தான் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து
மல்டிப்ளை பண்ணும் கண்ணா பின்னான்னு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆகணும். அதை மெட்டாஸ்டாசிஸ் சொல்லுவோம். இங்க வந்து ஆயுர்வேதத்துல என்ன சொல்றோம், பிரகோபா அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங். அடுத்து ஸ்தான சம்ஸ்ரயா அப்படின்னு லோக்கல் லாட்ஜ்மெண்ட், எங்காவது ஒரு இடத்துல போய் டக்குன்னு உட்காந்து ஸ்ப்ரெட் ஆகும். முதல் ஒரு இடத்துல கூடி இருக்கும், அடுத்து சுழற்சி பெற ஆரம்பிக்கும், ஒரு இடத்துல போய் உட்காந்துரும். லங்ல உட்காந்துருச்சுன்னா லங் கேன்சர், பிரஸ்ட்ல உட்காந்துருச்சுன்னா பிரஸ்ட் கேன்சர், கோலான்ல உட்காந்தா கோலான் கேன்சர் இல்லையா? இந்த மாதிரி கேன்சர்ஸ்ல பல வகை உண்டு. நகத்தையும் முடியையும் தாண்டி எல்லா உறுப்புகள்லையும் வரக்கூடியது கேன்சர். அப்ப இதை வந்து என்ன சொல்றோம், லோக்கல் லாட்ஜ்மெண்ட், ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துல வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சு. ஒரு இடத்துல இருக்கும் போதுதான் செல்கள் சுத்தி வந்து நிக்குது. அப்ப இதுல இருந்து தப்பிக்கணும்ன்றக்கா தப்பிக்கும் போது ஒரு செல் கேன்சர் செல் மெட்டாஸ்டாசிஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் நிலை கொண்டு விட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து திரும்ப இன்னொரு இடத்துக்கு பரவாங்க. அடுத்து வந்து வியாக்தவஸ்தா அப்படின்னு சொல்லுவோம். வியாக்தவஸ்தா அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன்னா தன் நிலையை வந்து உறுதி செய்து கொள்ளுதல். அந்த இடத்துல ஓகே ஃபைன், நான் வந்துட்டேன், எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன், உட்கார்ந்துட்டேன், இனிமே என்னுடைய வேலையை நான் ஃபுல்லா முழுமையா காட்டுவேன், பாதிப்புகளை நிலைநிறுத்துவேன். மேனிஃபெஸ்டேஷன். இப்போ உடல் வந்து கம்பேட்டபிலிட்டியில இருக்காது டிசீஸோட. இப்பதான் என்ன உருவாகும், பேதா, நம்ம சொல்லக்கூடிய பேதான்னு சொல்லக்கூடிய இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாகும். காம்ப்ளிகேஷன்ஸ் சரிங்களா? இப்ப டைப்ஸ் ஆஃப் ரசாயனா ரெஜுவனேஷன் சொன்னேன்ல, என்னென்ன மாதிரி ரெஜுவனேஷன் இருக்கு ரசாயனாஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நைமித்திகா அப்படின்னு போகும். நைமித்திகான்னா டிசீஸ் ஸ்பெசிபிக் ரெஜுவனேஷன் இருக்கு. ரசாயன சிகிச்சைகள் வந்து இன்னென்ன நோய்க்கு இன்னென்னது கொடுக்கணும் அப்படின்றது இருக்கு. அதான் பஞ்சகர்மால நம்ம பார்ப்போம். என்ன கிருதம் கொடுக்கணும் அப்படின்றது இருக்கு. எந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணணும் மசாஜுக்கு, வாதத்துக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணணும், பித்தத்துக்கு எது யூஸ் பண்ணணும், கபத்துக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அடுத்து காமியா அப்படின்னா ஸ்பெசிபிக் அப்ஜெக்டிவ் இருக்கணும். ஸ்பெசிபிக் அப்ஜெக்டிவ் வந்து கம்யா அப்படின்றோம். காமியா அப்படின்றது இவருக்கு இந்த இடத்துல வந்து விஷியேட்டட் திரிதோஷாஸ் அந்த இடத்துல இருக்குது, அப்ப அதை வந்து சமநிலைப்படுத்தணும், இந்த ஆயில் நம்ம அப்ளை பண்ணணும்னா எவ்வளவு நேரம் தெராப்பியை அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல. இதுதான் அப்ஜெக்டிவாக நம்மளுக்கு இருக்க வேண்டும். என்ன மாதிரி தெராப்பியை நம்ம எடுக்க போறோம், எந்த மாதிரி ரசாயனத்தை நம்ம எடுக்க போறோம், எவ்வளவு நேரம் கொடுக்க போறோம், எந்த இடத்துல கொடுக்க போறோம், எந்த மாதிரி பயன்பாட்டில் நாம் வந்து இதை செய்ய போகிறோம், ஸ்பெசிபிக் அப்ஜெக்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஜஸ்ரிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அஜஸ்ரிகான்னா டெய்லி யூசேஜ். நம்ம கிட்ட ரெஜுவனேஷன் முடிச்சு ஒரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், அஜஸ்ரிகா அவரா வந்து அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்கன்னா டெய்லி யூசேஜ். சரிங்களா? இதுதான் டைப்ஸ் ஆஃப் ரசாயனா ரெஜுவனேஷன்ல அவங்க நல்லா வர்றதுக்கு நம்ம வந்து இது பண்ணணும். சோதனா பத்தி சொன்னோம். எலிமினேட்டரி ட்ரீட்மெண்ட், எப்படி வந்து முழுமையாக வெளியேற்றம் செய்யறது ஒரு கழிவை அப்படின்னா, நம்பர் 1 வாமனா. வாமனான்றது வந்து என்னது, வாந்தி எடுக்க வைக்கிறது. இது வந்து எமிசிஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம். விரேச்சனா அப்படின்றது வந்து என்னது, விரேச்சனா அப்படின்றது வாமனான்றது வாந்தி, விரேச்சனா பர்கேஷன். பர்கேஷன்னா நீங்க திரிபலா சூரணம் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு நைட்டு படுக்கும்போது திரிபலா சாப்பிட்டு படுங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சா அவங்களுக்கு மோஷன்லாம் ஃப்ரீயா இருக்கும். பஸ்தி அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து விரேச்சனா வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பர்கேஷன், அதாவது மருந்து மாத்திரையில எடுத்து போறது. பஸ்தின்றது இன்டியூஸ்டு பர்கேஷனை தான் பஸ்தி. மெடிக்கேட்டட் எனிமாவை கொடுக்கறது, டியூப் வச்சு நம்ம கொடுக்கறது, இது பஸ்தி. ஏனஸ்ல நம்ம போடும்போது ஆட்டோமேட்டிக்கா வெளியில. இது வந்து ஒரு சில ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் இருக்கும். அடுத்து நசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நசியம் அப்படின்றது என்னது, அணுத்தைலம், மெடிக்கேட்டட் ஆயில். இந்த மெடிக்கேட்டட் ஆயில வந்து என்ன பண்ணுவாங்க, 2 நாஸ்ட்ரில்ஸ்லயும் 3 சொட்டு 4 சொட்டு விட்டு ஒரு ஜென்டில் மசாஜ் பண்ணி கம்ப்ரெஷன் கொடுத்து அனுப்புவாங்க. இது வந்து நேசல் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்ததாக ரத்த மோக்ஷா. ரத்த மோக்ஷான்றது நான் சொன்ன மாதிரி இந்த 4 ஹியூமர்ஸ் நம்ம சொன்ன பிளம், பஸ், அதுக்கு அடுத்து பிளாக் பைல், எல்லோ பைல், இதனாலுமே பிளட்ல தான் இருக்கும். அப்ப பிளட்டை வந்து உறிஞ்சு எடுக்கும் போது அதுல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வரும். உடல் வந்து வெட்டுப்பட்டு ரத்தம் வெளியில வரும்போது முழு ரத்தம் வெளியில வரும். ரத்தம் வந்து உடலில் இருந்து உறிஞ்சப்படும் போது கழிவுகள் மட்டுமே வரும். இதுதான் இதனுடைய ப்ராப்பர்ட்டி. அப்ப நல்லா பார்த்துருப்பீங்க, பாம்பு குத்திருச்சுன்னா அந்த இடத்துல வாயை வச்சு அந்த காலத்துல உரியிற மாதிரி சினிமா படம் எல்லாம் பார்த்துருக்கோம். உறிஞ்சிங்கன்னா அந்த டாக்ஸின்ஸ் வெளியில வந்துடும் அப்படின்றாங்க. சோ இந்த ரத்த மோக்ஷாக்கு எதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பிளட் லெட்டிங் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா லீச் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டைப்பூச்சி. ஆயுர்வேதத்துல ரொம்ப
தொன்மையான அதே சமயம் ரொம்ப பிரபலமான ஒரு சிகிச்சை முறை இந்த அட்டைப்பூச்சியை வச்சு பண்றது. லீச் தெராப்பி. அதை எடுத்து விட்டோம்னா ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சிடும். முதுகுல லீச் அப்படியே விடுவாங்க. அவருக்கு வந்து மூட்டு வலி இருக்குது அப்படின்னா மூட்டுல லீச்சை வந்து விடுவாங்க. விட்டாங்கன்னா அந்த அட்டைப்பூச்சி வந்து அந்த ரத்தத்தை உறிஞ்சு எடுக்கும் போது தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா 10 நாள் 15 நாள் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ கொடுக்கும்போது அது நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு அட்டைப்பூச்சியை விட்டா ஐயரவா நம்மளுக்கு வந்து அசிங்கமா இருக்கும். ஒரு சிலர்னால ஏத்துக்க முடியாது. என்ன புழு ஊறுது அப்படின்பா. ஸோ அதுக்காகத்தான் வந்து நம்ம சைனீஸ் மெடிக்கேஷன்ல இருந்து நம்ம இந்த ஐ மீன் கப்பிங் தெராப்பி அதுல வந்து ஹிஜாமா அல்ஹிஜாமான்னு சொல்லக்கூடிய ரத்த வெளியேற்றுறதுல நம்ம வந்து இதுல யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக. ஸோ பஞ்சகர்மால இந்த 5 ஃபோல்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ல இது முக்கியமான இப்ப நம்ம பார்த்த வாமன விரேச்சன பஸ்தி நசிய ரத்த மோக்ஷா 5மே இடம்பெற்று இருக்கும் வாத பித்த கபத்தை சமநிலைப்படுத்துவதற்கு. இப்ப என்னென்ன மெடிசின் ஃபார்முலேஷன்ஸ் இருக்கு ஆயுர்வேதத்துல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸ்வராசா ஸ்வரசா அப்படின்னா வந்து என்னது ஜூசி எக்ஸ்ட்ராக்ஷன் நல்லா இனிப்பா இருக்கும். ஜூசி எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஸ்வரசா அப்படின்னு சொல்லுவோம். கல்கா அப்படின்னா மெடிசினல் பேஸ்ட் கல்கா கல்கம் அப்படின்பாங்க பேஸ்ட் மாதிரி இருக்கும். அடுத்து கொதம் கொதம் அப்படின்னா வந்து டிகாக்ஷன் கஷாயம் மாதிரி இருக்கும். டிகாக்ஷனை தான் வந்து கொதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிமா அப்படின்னா கோல்டு இன்ஃபியூஷன்ஸ். கோல்டு இன்ஃபியூஷன்ஸ்னா வந்து ஸ்டோரேஜ்ல இருக்கக்கூடிய சில்லுன்னு இருக்கக்கூடிய இன்ஃபியூஷன்ஸாக இருக்கும். இந்த எல்லாமே கலந்து வச்சிருக்கக்கூடியது கோல்டு இன்ஃபியூஷன்ஸ். அடுத்து பண்டா அப்படின்னா ஹாட் இன்ஃபியூஷன்ஸ் இல்லையா, வெந்நீர்ல கலக்கி குடிங்க, இதை வந்து குளிர்ந்த நீர்ல மோர்ல ஜில்லுன்னு இருக்க மோர்ல கலந்து குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிமா பண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி வேற என்ன இருக்கு, சூரணம் இருக்கு, வத்தி இருக்கு, வர்த்தி இருக்கு, அஞ்சனா இருக்கு, இது மாதிரி நிறைய இருக்கு. பட் மெயினா நம்ம யூஸ் பண்றது ஸ்வரசா, கல்கா, வதம், ஹிமா, பண்டா. 5 தான் சென்டர்ஸ்ல ஐ மீன் பிஎன்ஓஎஸ் டாக்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆயுர்வேதத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் மிகவும் அற்புதமான கான்ட்ரிபியூஷன். அவங்க மட்டுமே கொடுத்த கான்ட்ரிபியூஷன் தான் தினச்சாரியம் டெய்லி ரெஜிமெண்ட் நாம் கடைபிடிக்க வேண்டிய அன்றாட கடமை. அடுத்து ரித்துச்சாரியம் சீசனல் ரெஜிமெண்ட் கால பருவநிலைகளுக்கு ஏற்றவாறு நாம் எப்படி அதோடு ஒற்று வாழ்வது அப்படின்றத சொல்லக்கூடியது. அடுத்து தரணிய அதாரணிய வேகா அப்படின்றது சப்ரசிபிள் நான் சப்ரசிபிள் அட்ஜஸ்ட். இது என்ன தரணிய அப்படின்னா சப்ரசிபிள், எனக்கு வந்து இது வருது, எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் செய்யணும்னு தோணும் போது நான் அதை வந்து வேண்டாம் என்னால முடியும்னா அதை நிப்பாட்டுறேன் பாத்தீங்களா, அது சப்ரசிபிள். நான் சப்ரசிபிள் அட்ஜஸ்ட் அப்படின்றா என்ன அப்படின்னா எளிமையாக நாம் கழிக்க வேண்டிய மலஜலம் இல்லையா, இதெல்லாமே வந்து இயற்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள், நேச்சர்ஸ் கால் அப்படின்னு சொல்லுவோம். இதை சப்ரஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நான் சப்ரசிபிள் அட்ஜஸ்ட். அப்ப இதை பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு தர்மம் நாம் செய்ய வேண்டியது. யூரின் வந்தா யூரின் போறது, யூரின் அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, இருந்தா நோய் வரும். மோஷன் வந்துச்சுன்னா மோஷன் போகணும், இல்ல அதை அடக்கி வச்சுட்டே இருந்தா அது நோய் மாறும். அதுதான் இங்க சொல்றாங்க சப்ரசிபிள் நான் சப்ரசிபிள் அட்ஜஸ்ட் அப்படின்னு. அடுத்து சத்விருத்தா ஆச்சார ரசாயனா அப்படின்பாங்க எத்திக்ஸ். அதாவது ஆயுர்வேதம் சொல்லிக் கொடுக்கறதுல மிக முக்கியமானது வந்து இந்த சத்விருத்தா, அதே மாதிரி ஆச்சார ரசாயனா. ஆச்சார ரசாயனான்னா கருவிலிருந்து கல்லறை வரை உடலில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றம் என்பது உடலால் மட்டுமே நடக்க வேண்டும். சரிங்களா, வெளியில புறத்திலிருந்து எந்த ரசாயனத்தையும் வெளியில இருந்து எந்த ரசாயனத்தையும் உள்ள கொண்டு வந்து ஊத்தாத. ரா மெட்டீரியல்ஸ உள்ள போடுங்க. இது குக்கர் மாதிரி, இது அடுப்பு மாதிரி, இது வந்து உள்ள ரசாயனங்களை உருவாக்கும். ஆனா ரசாயனத்தையே நீங்க உள்ள எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், உள்ள வந்து இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் ஃபேக்டரி கெட்டு போயிடும். அப்ப சித்த மருத்துவமாக இருக்கட்டும், ஆயுர்வேதமாக இருக்கட்டும், யுனானியாக இருக்கட்டும், ஹோமியோபதியாக இருக்கட்டும், நேச்சுரோபதியாக இருக்கட்டும், இயற்கையில கிடைக்கக்கூடிய தாவரங்கள், புல் பூண்டு, செடி, பழங்கள், காய்கறிகள், இதுல இருந்து எடுக்கப்பட்ட பைட்டோ நியூட்ரியன்ஸை தான் மருந்தாக கொடுக்கிறார்கள். சிந்தட்டிக்காக எதையுமே கொடுக்க. அப்ப அதான் வந்து ஆயுஷ், அதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய எத்திக்ஸ், நடைமுறையில் இருக்கக்கூடிய நியாயமாக இருக்கு. இன்கம்பேட்டபிள்ஸ் அப்படின்னு சொல்றது விருத்தா அப்படின்னா இதெல்லாம் சேராது ஒதுக்கிடணும் அப்படின்றத இன்கம்பேட்டபிள்ஸ். விருத்தாவை சொல்லிக் கொடுக்கக்கூடியது ஆயுர்வேதம். இந்த பூஜைகள்ல இந்த பூஜைகளை சாப்பிடக்கூடாது, மரணம் நிகழ்ந்து விடும், விஷச்செடிகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கிளாசிபிகேஷன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது ஆயுர்வேதம். இதையும் தாண்டி நிறைய
ஆர்கன்ஸ் உடல் உறுப்புகளை வந்து எப்படி பிரிக்குது ஆயுர்வேதம் அப்படின்னா, ஜனேந்திரியா, கார்மேந்திரியா, உபயேந்திரியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆர்கன்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன், ஆர்கன்ஸ் ஆஃப் ஆக்ஷன், பெர்செப்ஷன் ஆஸ் வெல் அஸ் ஆக்ஷன், மனஸ். ஆர்கன்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன்னா உணரக்கூடிய உறுப்புகள், செயல்படுத்தக்கூடிய உறுப்புகள், உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய உறுப்புகள். இதைத்தான் இந்த 3 கிளாசிபிகேஷனும் சொல்லியிருக்காங்க. லொகேஷன் மனஸ், மனது எங்கே இருக்கிறது அப்படின்னா ஹிருதயம் அப்படின்னா. ஹிருதயம் அப்படின்னா இதயம். மனதினுடைய சீட் எது அப்படின்னா the seat of ஹிருதய, ஐ மீன் seat of மனஸ் இஸ் ஹிருதயா அப்படின்னு ஜெனரலா சொல்றாங்க. சென்சரி, ஏன்னா மனது கெட்டு போயிடுச்சுன்னா முதல்ல பாதிப்படையக்கூடியது இந்த ஹிருதயம். அதனால சீட் ஆஃப் ஹிருதயம் இஸ் எது அப்படின்னா, சீட் ஆஃப் மனஸ் எது அப்படின்னா ஹிருதயம். சீட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் எது அப்படின்னா பிரெயின். இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஓகே. அப்ப சென்சரி மோட்டார் ஃபங்க்ஷன், சென்ஸ்னா நம் எண்ணங்கள், அதுக்கடுத்து செயல்படுத்தக்கூடிய ஆக்ஷன், இது வந்து மோட்டார் ஃபங்க்ஷன். இது ரெண்டுமே சேர்ந்ததான் சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன், எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸாக நம் இதயத்தை வலுப்பெற செய்யும், வலுவை இழக்கவும் செய்யும். இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. மனசினுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன? மனதினுடைய வேலை என்னன்னா திங்கிங் இல்லையா, சிந்தியம், விசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொலாங்கேஷன், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தாட்ஸ். முத அப்படியே யோசிக்கிறது, யோசனையை அப்படியே பெருசாக்கிக்கிட்டே போறது, எக்ஸ்பான்ஷன். அந்த பெருசாக்கினதுல இருந்து கற்பனையை இன்னும் கூட்டுறது, அந்த உருவான கற்பனையிலேயே வந்து பாத்தீங்கன்னா கவனத்தை செலுத்துறது, கவனத்தை செலுத்தி அதன் மூலியமாக ஒரு பிளானிங்கை கொண்டு வர்றது. ஆல் அதர் பெர்சீவபிள்னா எதெல்லாம் நம்மால் உள்வாங்க முடியுமோ மனதில், இது எல்லாமே வந்து பாசிபிள் மனசுல. அதுக்கு வந்து ஆயுர்வேதத்துல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட் நேம்ஸ் தான் வந்து இந்த சிந்தியம், விசாரம், ஊகியாம், தியாயாம், அடுத்து சங்கல்பம், அடுத்து வந்து யத்கிஞ்சித் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? சங்கல்பம்ன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி. நம்ம செய்யக்கூடிய ரிச்சுவல்ஸ் எல்லாம் சங்கல்பம் பண்ணிட்டேன்னா பிளான் பண்ணிட்டியா, இதுதான் சங்கல்பம். சரியா? மனசுடைய குவாலிட்டிஸ் என்ன? சத்துவ குணம் அப்படின்னா நான் விஷியேட்டட் அண்ட் ஸ்டேபிள். ரஜஸ், தமஸ். தமஸ் குணம் வந்து டிசீஸ் காசிங், அப்படியே மந்தமாவே இருக்கான், எந்த செயலையும் செய்யாமே இருக்கான்னா உடல் வந்து நோய் நிலைகள்ல போயிருச்சு. அதனாலதான் அவனால எதையுமே உடலை செயல்படுத்த முடியாத ஒரு தமஸ் நிலைகள்ல இருக்கான். கபம் அதிகமாக. ட்ரீட்மெண்ட் என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னா, தெய்வாவியா பஷ்ராயா அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட், யுக்திவியா பிரஷாயா, அடுத்து சத்வ வஜ்யாயா, சைக்கோதெராப்பி நம்ம சொல்லக்கூடியது. இது எல்லாமே இருக்குது. அதாவது மைண்ட் ட்ரீட்மெண்ட், பாடி ட்ரீட்மெண்ட், சோல் ட்ரீட்மெண்ட், இதுதான் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தெய்வ பஷ்ராயா அப்படின்றது ரொம்பவும் டிவைன் அப்படின்னு சொல்றோம்ல, ஆன்மீகமாக மந்த்ராஸ் ஒழிக்கிறது, சாண்டிங் ஹிம்ஸ் இல்லையா, மந்த்ராஸ் ஒழிக்கிறது. அடுத்து வந்து ஔஷதா அப்படின்னா புனிதமான இந்த தாவரங்களை கொடுக்கறது ஔஷதம். அடுத்து வந்து இப்ப ஸ்டோன்ஸ், கற்கள் அணியிறோம்ல, வைரக்கல், முத்து, வைடூரியம், அடுத்து வந்து இந்த நிறைய கற்கள் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்றது ஜெம்மாலஜி, ஜெம்ஸ். அடுத்து மங்கள கர்மா அப்படின்னா ஆஸ்பீஷியஸா ஆஃபர் பண்றது, பசுவுக்கு வந்து தானம் கொடுக்கறது, கோதானம், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அடுத்து ஹோமம் அப்படின்றது ரிச்சுவல்ஸ் செய்யறது இல்லையா, சடங்குகள். வீட்டுல வந்து கணபதி ஹோமம், இந்த மாதிரி ஹோமங்கள்லாம் நன்மைக்காக செஞ்சுக்கிறோம்ல, இது ஹோமம். அடுத்து நியாமா அப்படின்னா ரெகுலேஷன். நியாமா அப்படின்னா நான் புலால் உண்ண மாட்டேன், பிறருக்கு நான் தீங்கிழைக்க மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் வந்து நியாமால வரக்கூடியது. அடுத்து வந்து பிரயாசிதா அப்படின்றது வந்து என்ன, அட்டோன்மெண்ட், பிராய்ச்சித்தம் தேடுறேன், தப்பு பண்ணிட்டேன், அதை வந்து சரி செய்யறதுக்கு நான் என்ன பண்றேன், யாரெல்லாம் எந்தெந்த இடங்கள்ல எதெல்லாம் பாதிப்படைஞ்சதோ அதெல்லாம் நான் சீர்படுத்துகின்றேன் அப்படின்னு செய்யக்கூடியது வந்து என்னது, பிராய்ச்சித்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டோன்மெண்ட். அடுத்து வந்து உபவாசா அப்படின்றது முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டியது ஃபாஸ்டிங், விரதம் இருத்தல், அதான் உபவாசா. அடுத்து யுக்தி வியாப்டா அப்படின்றது பிரிஸ்கிரிப்ஷன்ஸ். இதுல சிங்கிள் ஹெர்பு, ஒரே ஒரு ஹெர்பா சிங்கிளா கொடுக்கறது. இதுல நம்ம கொடுத்துருக்கதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இது மட்டுமே போதுமானது. முதல் நிலைகள்ல ஒரு நேச்சுரோபதி டாக்டருக்கு என்னென்ன அப்படின்னா, பிரம்மி ரொம்ப முக்கியமானது. அடுத்து
மண்டுகா பரணி அப்படின்னு சொல்லுவோம், அஸ்வகந்தா, ஜட்டமாம்சி, சங்க புஷ்பி அப்படின்னு சொல்லக்கூடியது சிங்கிள் ஹெர்பு, ஒற்றை இதுல கொடுக்கக்கூடியது. பிரம்மி வந்து பாத்தீங்கன்னா ஞாபக மறதி, அதே மாதிரி பார்க்கின்சனிசம், அல்சீமியர் டிசீஸ், ஏடிஹெச்டி இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து பிரம்மியை யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒவ்வொன்று அஸ்வகந்தா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி இல்லாம இருக்கிறது, இவங்களுக்கு அஸ்வகந்தா நம்ம வந்து கொடுப்போம். நிறைய கண்டிஷன், கேன்சர் பேஷன்ஸ் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து கொடுக்கக்கூடியது சிங்கிள் ஹெர்ப் இதெல்லாம். அடுத்து வந்து கிருதாஸ் அப்படின்னு சொல்றது வந்து மருத்துவ குணங்கள் வாய்ந்த நெய், சரிங்களா, பசுனை. அப்ப பஞ்சகாவிய கிருதா அப்படின்றது ஒண்ணு இருக்கு, பஞ்சகாவிய கிருதா இருக்கு, பிரம்மி கிருதா இருக்கு, கல்யாணக்க கிருதா அப்படின்றது இருக்கு, இன்னும் நிறைய கிருதாஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொரு கிருதாவுமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்காக கொடுக்க, உடல்ல வந்து ஒரு சில தூண்டுதலுக்காக கொடுக்கக்கூடியதான் இந்த நெய். காலையில எம்டி ஸ்டொமக்ல 2 ஸ்பூன் குடிக்க சொல்றோம். அடுத்து ஹெர்போ மினரல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா ஹெர்பல் ப்ரிப்பரேஷன் தான், ஆனா அதுல வந்து தாது உப்புக்கள் இருக்கும். அது வந்து என்ன, பிரம்மி வாத்தி, பிரம்மி வாத்தி, ஸ்மிருதி சாகர் ரசா, மனசமிருமித்ர வாதகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னும் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருக்கு இதெல்லாம். அடுத்து சத்வாஜித சிகிச்சா, சைக்கோ தெராப்பி இல்லையா, சைக்கோ தெராப்பின்றது நம்ம அதுல உண்டு. சோ இதுல வந்து என்ன அப்படின்னா, ஞானா அப்படின்னா நாலேஜ் அப்ளை பண்றது, விஞ்ஞானம் அப்படின்றது வந்து எஜுகேட்டிங் த பேஷண்ட், அவனுக்கு வந்து உபதேசித்து அவனை உணரச் செய்வது. அடுத்து தைரியம் கொடுக்கறது, மாரல் சப்போர்ட் கொடுக்கறது. ஸ்மிருதி அப்படின்றது பழைய நினைவுகளை களைவது. அடுத்து சமாதி அப்படின்றது ஓவர் இன்டெலிஜென்ஸா ஒரு விஷயத்தை அதிகமாக செய்வதிலிருந்து முழுமையாக அவனை நிவர்த்தி செய்வதற்காக சமாதி நிலையில அப்படியே சமாதியா இருக்கு. சமாதினா சாகிறது கிடையாது, சமாதி நிலைகள்ல முற்றிலுமாக ஒரு நல்ல உறக்கத்தை அவனுக்கு அளிப்பதுதான் சமாதி. ஆச்சாரிய ரசாயனா அப்படின்னா பிசிக்கல் மென்டல் கோட் ஆஃப் கான்டாக்ட், உடல் ரீதியாக மன ரீதியாக செய்யக்கூடிய ஒரு செயலை மனதில் மூலியமாக செயல்படுத்துவது, அதுதான் வந்து கான்டாக்ட் அப்படின்னு சொல்றோம். மெயின்டைனிங் பர்சனல், நானும் சந்தோஷமாக இருக்கணும், என்னை காட்டி இந்த சோசியல்ல எல்லாமே வந்து என்னை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், இது ஒரு இணைப்பாக இருக்க வேண்டும். முழுமையான உறக்கம், முறையான உணவு பழக்கம், இது ரெண்டும் முக்கியமானது. அது அடுத்தது முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ஐம்புலன்களில் எனக்கு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். தேங்க்யூ.